அனைவருக்கும் வணக்கம். ஸ்டார் அகாடமியுடைய 272வது வாராந்திர ஜோதிட சிறப்புரை கூட்டம். இன்றைய சிறப்புரைக்கான தலைப்பு மருத்துவ ஜோதிடத்தில் கைரேகையின் பங்கு. சிறப்புரை நிகழ்த்திருக்கிறார் அன்பு சகோதரர் திரு வெங்கடகிரி அவர்கள். வெங்கடகிரி அவர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா, காலம் சென்ற சுதந்திர போராட்ட வீரரான தென் மாவட்டங்களில் பிரபலமாக இருந்த கைரேகை நிபுணர் கே சாமி அவர்களுடைய மானசீகமான நேரடி சீடர். அவங்க கே சாமி என்றவங்க சுபாஷ் சந்திர போஸோட அந்த ராணுவ படையிலிருந்து சுதந்திர போராட்டத்தில் பணியாற்றியவங்க. அந்த விதத்தில் அவர் வெளிநாடு சம்பந்தமாக செல்லும் போது, நான் நினைக்கிறேன் பர்மாவில் நினைக்கிறேன், கைரேகையில் உலக புகழ்பெற்ற கைரேகையில் ஒரு கலையாக புத்தக வடிவில் கொண்டு வந்தவர் ஹீரோ. அந்த ஹீரோவிடம் அவர் கே சாமி அவர்கள் கைரேகை பயின்றார். ஹீரோ ஏகப்பட்ட புத்தகங்கள் எழுதுகிறார், ஜோதிடம் சம்பந்தமாக எழுதியிருக்கார், நியூமராலஜி சம்பந்தமாக எழுதியிருக்கார். கைரேகையில அவர் அளவுக்கு ஆராய்ச்சி பண்ணது யாரும் இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு பிரமிப்பான விஷயங்கள்லாம் அவர் ஹீரோ எழுதியிருக்கார். அவர் பார்த்து தனக்கு சீடர்கள்னு யாரையும் சொன்னதில்லை. இவர் கே சாமி ஒருத்தரை தவிர்த்து அந்த அளவுக்கு அவர் இவருடைய குருநாதர் கே சாமி அவர்களுடைய ஈடுபாடு ஜோதிடத்திலும் கைரேகையிலும் இருந்ததனால் அவர் பார்த்து ஹீரோ அவர்களை கடிதம் கொடுத்து அங்கீகரித்திருக்கிறார் இவருடைய குருநாதர் கே சாமி அவர்களை. அப்படி கைரேகையில் பார்த்ததும் பலன் சொல்லிவிடக்கூடிய அளவுக்கு துல்லியமாக பலன்களை கணிக்கக்கூடிய அளவுக்கு கை தெரிந்திருந்தவர், நிபுணத்துவம் பெற்றிருந்தவர் கே சாமி அவர்கள். அவரிடம் நேரடியாக சீடராக, அவரிடம் நேர்முகமாக பயின்றவர் இப்போது நம்முடைய சிறப்புரை நிகழ்த்திருக்கக்கூடிய திரு வெங்கடகிரி அவர்கள். அது அவருக்கும் பெருமை, நமக்கும் பெருமை. ஸ்டார் அகாடமியின் சார்பில் அவருக்கு ஸ்டார் அகாடமியின் சார்பிலும் பங்கேற்றிருக்கக்கூடிய உங்கள் அனைவரின் சார்பிலும் அவருக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துள்ளேன். இன்றைக்கு சிறப்புரை கைரேகை மருத்துவ ஜோதிடம். ஒரு காலத்துல ரொம்ப இல்லை, சமீபத்தில் ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பு வரை மருத்துவமும் ஜோதிடமும் ஒன்றாகத்தான் இருந்தது. ஒரு கிராமம் எடுத்துக்கிட்டாலோ, ஒரு பகுதி, ஒரு ஊர் எடுத்துக்கிட்டாலோ, அங்க ஜோதிடர் தான் மருத்துவம் பார்ப்பார், மருத்துவர் தான் ஜோதிடம் பார்ப்பார். ஜோதிடம் பார்க்கறதுக்கு கைரேகையை பார்க்கறது உண்டு, மருத்துவம் பார்க்கறதுக்கு நாடி பார்க்கறது. இப்படி எல்லாமாக பின்னி பிணைந்து இருந்ததுதான் இந்த மருத்துவமும் ஜோதிடமும். கை ரேகையினுடைய பலன்களை வைத்து சொல்லப்படுவது எத்தனை துல்லியமானது என்பதை நாம் இந்த வகுப்போட நிறைவுல உணர்வோம். முதலில் மனிதன் அவனுடைய பரிணாம வளர்ச்சியில மனிதனாக வேறுபடுத்தி காட்டியது அவருடைய முன்னங்கால்கள் இரண்டையும் நிமிர்ந்து, உடல் நிமிர்த்தி, முதுகு தண்டை நிமிர்த்தி, கைகளை உயர்த்தி 2 கால்களில் நடக்க துவங்கிய போதுதான் மனிதன் குரங்கிலிருந்து வேறுபட்டான். இப்போ கைகள் அப்படிங்கிறது மனிதனுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு பிரத்யேகமான, ஒரு தனித்துவமான ஒரு விஷயம். அந்த கையில இருக்கக்கூடிய ரேகைகள் பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம், சார் நீங்க மட்டும் அன்மியூட் பண்ணிக்கோங்க சார், வெங்கடகிரி சார்.
ரைட், ஓகே. மனிதனை பிற விலங்குகளிடமிருந்தும் பிற ஜீவராசிகளிடமிருந்தும் வேறுபடுத்தி காட்டுவது கைகள் தான். எழுதப்பட்ட வரலாறுகள் என்றைக்கு துவங்கியதோ, அல்லது மனித குல வரலாறு, மனிதன் குரங்கிலிருந்து அடுத்த படிநிலைக்கு மனிதனாக மாறிய வரலாறு என்றைக்கு துவங்கியதோ அன்றைக்கே கையினுடைய செயல்பாடுகள் துவங்கிவிட்டதாக சொன்னார். அன்றைக்கு மனிதன் 4 கால் விலங்காக இருந்து குரங்காக மாறிய பிறகு அவன் கைகளை கொண்டு ஆயுதங்களை பயன்படுத்த ஆரம்பித்து பிற விலங்குகளுக்கு அதற்கு முன் அஞ்சி நடுங்கி கொண்டிருந்த மனிதன் ஆயுதங்களை கைகளால் பயன்படுத்த ஆரம்பித்த போது விலங்குகளை வேட்டையாடினான். படிப்படியாக விலங்குகளை வென்றான், இயற்கையை அறிந்தான், காலவற்ற சூழ்நிலைகளை அறிந்தான், இடம் பெயர துவங்கினான், பயிரிட துவங்கினான். இப்படியாகத்தான் அந்த பரிணாம வளர்ச்சி இருந்தது. இந்த பரிணாம வளர்ச்சியின் மிக முக்கியமான கட்டம் என்பது மனிதன் கைகளை பயன்படுத்தி துவங்கியது. இப்ப கைகளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்குன்னு பார்த்தோம். அப்ப கை ரேகைன்னா என்ன? அது ஏதோ மடிப்புல வரக்கூடிய கோடுகள் அப்படின்னு இன்றைக்கும் வியாக்கியானம் பண்ணிட்டு இருக்கோம் இருக்காங்க. அது கைகள் மடிச்சிருக்கிறதுனால மடிப்புல வரக்கூடிய கோடுகள், அது பெரும்பாலும் எல்லா விலங்கினங்களுக்கும் இருக்கும் அப்படின்னு வியாக்கியானம் பண்றவங்க இருக்காங்க. மடிப்பில் வரக்கூடிய கோடுகள்லாம் அத்தனை பேருக்கும் ஒரே மாதிரில இருக்கணும். எல்லாருக்கும் மூக்கு இருக்கு, எல்லாருக்கும் கண்ணு இருக்கு, எல்லாருக்கும் காது இருக்கு. ஆனா எல்லா முகமும் ஒரே மாதிரி இல்லையே. அப்போ கை மடிப்பினால் வரக்கூடிய கோடுகள் என்று சொன்னால் அது ஒரே மாதிரி தான் எல்லாருக்கும் இருக்கும். ஆனா ஒருவரை போன்று இன்னொருத்தருக்கு இதுவரைக்கும் இருந்ததில்லை அப்படிங்கிறது இறைவனுடைய படைப்பு எவ்வளவு மகத்தானது, இந்த கைரேகையத்தினுடைய முக்கியத்துவம் எவ்வளவு முக்கியமானது என்பது நமக்கு இதுல இருந்தே தெரியும். ஏகலைவன் பெருவிரல் அப்படின்னு கேள்விப்பட்டேன். அது புராணத்துல ரொம்ப முக்கியமான விஷயம். அப்ப கையோட முக்கியத்துவம், கைரேகையினுடைய முக்கியத்துவம் என்பது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும், தனி மனிதனுடைய வாழ்க்கையிலும் தவிர்க்க முடியாத ஒரு அங்கம், தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். அப்படிப்பட்ட கைரேகை மருத்துவத்தில் எவ்வளவு சம்பந்தம் இருக்கின்றது ஏற்கனவே பார்த்தோம். மருத்துவமும் ஜோதிடமும் எப்படி பிரிக்க முடியாதோ அதே மாதிரி கைரேகையும் மருத்துவம் பிரிக்க முடியாது, கைரேகையும் ஜோதிடத்தையும் பிரிக்க முடியாது, கைரேகையும் மருத்துவ ஜோதிடத்தையும் பிரிக்க முடியாது என்பதை ஆணித்தரமா நமக்கு எடுத்து சொல்றதுக்கு வந்திருக்கக்கூடிய சகோதரர் வெங்கடகிரி அவர்களை மீண்டும் வருக என்று அன்போடு வரவேற்று மேடையை ஐயா அவர்கள் வசம் ஒப்புவிக்கிறேன். சார், நீங்க தொடரலாம் சார். இந்த வீடியோ நாங்க இன்க்ரீஸ் பண்ணிடுறோம், நீங்க இன்க்ரீஸ் பண்ணுங்க. எல்லாருக்கும் நமஸ்காரம். ஓகே, பேசுங்க. ரொம்ப லோவா இருக்கு. சார் நமஸ்காரம். அது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்காக ஸ்டார் அகாடமிக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார். அது இல்லாமல் எனக்கு கைரேகையில் எனக்கு ஒரு அறிமுகத்தை பெரிய லெவலில் கொடுத்தது ஸ்டார் அகாடமி. இன்னொன்று என்னுடைய தங்கை பாரம்பரிய ஜோதிடர் இது இந்துமதி, அவங்க தான் ஸ்டார் அகாடமிக்கு என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. ஏற்கனவே ஒரு கிளாஸ் எடுக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் ஸ்டார் அகாடமி மூலமாக கிடைக்குது. அதுக்காக என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார். கைரேகையை பொறுத்த வரைக்கும் மருத்துவத்துறையில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நார்மலாக நாட்டு வைத்தியர்கள் எல்லாருமே நீங்கள் போனீங்க அப்படின்னா அவங்க முதல்ல பார்க்குறதே கைகளை வச்சு தான் பார்ப்பாங்க. இன்னும் நீங்கள் நாட்டு வைத்தியம் சொல்லி கிராமத்து சைட்லலாம் போகணுங்க அப்படின்னா அவங்க நகத்தில் இருக்கக்கூடிய அந்த குறிகளையும் நகத்தில் இருக்கக்கூடிய அந்த கலர்ஸையும் வச்சுமே அவங்க பார்ப்பாங்க. அவங்களுடைய பேசிக் கை பிளஸ் கண்களை வைத்து தான் பார்க்குறாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சாமுத்திரிகா லட்சணத்தில் ஃபுல்லாகவே அடங்கியிருக்கும்.
சமுதிகா லட்சணம் ஃபுல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா போதும், நீங்களே பாதி டாக்டர் ஆயிடலாம். அவங்களுக்கு என்ன வியாதின்றதை நீங்க கண்டுபிடிச்சிடலாம். இதுல அதுக்கப்புறம் வியாதிகளுக்கான மருந்துகள் கொடுக்கறது எல்லாமே வந்து அந்தந்த மருத்துவத்துறையில இருக்கிறவங்க பார்த்துப்பாங்க. ஸோ வியாதிகள் வந்து அது எப்படி கைரேகையின் மூலமா நம்ம பார்க்கறது அப்படின்றது ஒரு சிறிய நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். அந்த நோட்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் சார், பாருங்க. அது இல்லாம இதில் இருக்கக்கூடிய அனைத்து குறிப்புகளுமே பார்த்தீங்கன்னா சரியான முறையில ஆராய்ச்சி பண்ணி அதன் மூலமா வந்த ஒரு குறிப்பீடுகள் தான். ஆனா இது வந்து நீங்க எங்க போய் டெஸ்ட் பண்ணாலுமே அதுல 99% வந்து தப்பா இருக்க வாய்ப்பே கிடையாது. இந்த 1% வந்து நாம பார்க்குற முறைகள்ல வேணா தப்புகள் நடக்கலாம், அதுக்காக சொல்றது. ஏன்னா அதை வச்சு நானும் 2-3 இடத்துல செக் பண்ணதுல கரெக்டா இருந்தது. அது இல்லாம என்னுடைய அனுபவத்திலையும் அது கரெக்டா இருக்க போய் தான் அந்த குறிப்பெடுக்கலையும் நான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ள போயிடலாம் சார். ஷேரிங் ஆப்ஷன் கொடுக்குறேன் சார். ஸ்கிரீன் ஷேர் பண்றீங்களா சார்? ஸ்கிரீன் ஷேர் பண்றீங்களா? ஆமா சார். ரைட் ஓகே. ஆமா சார், பண்ணலாம் சார். தேங்க்யூ. சார் தெரியுதுங்களா சார்? இது முதல்ல வந்து நான் இது போட்டது வந்து நம்ம எல்லா நம்முடைய பவர் பிபிடியிலேருந்து எங்களுடைய குருநாதருடைய சில நோட்ஸ் வந்து அதில் ஆட் பண்ணி தான் போடுவேன். ஃபர்ஸ்ட் போட்டது வந்து ஹீரோ அவருடைய கேஸ் எப்படி பண்ணுறதா போட்டுருக்கேன். ரெண்டாவது அவருடைய வாழ்ந்த காலங்கள் 1866 1930. கொஞ்சம் சத்தமா பேசுங்கண்ணா. கொஞ்சம் சத்தமா பேசுங்கண்ணா. சரி சார். ஹீரோ அவருடைய நோட்ஸ் அது. ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா 1866 1936 வரைக்கும் இந்த உலகத்தில் வாழ்ந்தாரு அப்படின்றதுக்கான ஆதாரங்கள் இது நீங்க கூகுள்ல போய் செக் பண்ணாலும் கிடைக்கும். கைரேகை ஜோதிடர் கே சுவாமி சார் வந்து அவர்கிட்ட படித்த காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1935 வரைக்கும் அவர் படித்தாரு. 1934 வந்து 1935 அவருடைய சீடராக இருந்தாரு. இது வந்து ஹீரோ சார் வந்து எழுதி கொடுத்த லெட்டரு. ஏன்னா இது ஒரு ப்ரூஃப்காக அமைதுன்னா சில பேர் வந்து ஹீரோ வந்து எப்போ வாழ்ந்தாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் ஹீரோ இந்த காலகட்டத்தில் தான் என்னுடைய ப்ரொஃபஸர் இருந்தாரு. கே சுவாமி சார் வந்து அனிதா தேவி அவங்க இந்த பேர்ல வந்து கைரேகை பிளஸ் ஜோதிட நூல்களை எழுதியிருந்தாரு. அதற்கான சுவடுகள் வந்து உங்களுக்கு கிடைக்கணும்னா எட்மோருக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுடைய ஆவண பதிப்பகத்துல அது கிடைக்கும். நீங்க போய் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அனிதா தேவின்ற பேர்ல அவர் எழுதியிருந்தாரு. சரியா? இது வந்து கே சுவாமி சாருக்கு ஹீரோ சார் எழுதி கொடுத்த லெட்டரு. அதுக்கான காட்சி தான் இதுல காமிச்சிருக்கேன். சரிங்களா? கொஞ்சம் சத்தமா பேசுங்கண்ணா. சொல்லுங்க சார். கொஞ்சம் சத்தமா பேசுங்கண்ணா. கொஞ்சம் லவுடரா பேசுங்க, சத்தமா பேசுங்க சார். இதய பிரச்சனை. சரி சார். சார் ஃபர்ஸ்ட் நாம போகக்கூடிய நோய் வந்து பாத்தீங்கன்னா ஐடென்டிஃபிகேஷன் பண்றதுக்கு இதய பிரச்சனை, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு என்னென்ன மாதிரி கைரேகைகள் இருக்கும் அப்படின்றது வந்து அதுல போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உடைந்த ஹார்ட் லைன். இங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து ரேகைகளை பற்றி ஒரு ஐடியா இருக்குன்ற நம்பிக்கையில தான் நான் இந்த நோட்ஸ் எடுத்திருக்கேன். சரிங்களா? ஏன்னா கைரேகையை பொறுத்த வரைக்கும் 3 முக்கிய ரேகைகள் ரொம்ப முக்கியம். ஒன்று இருதய ரேகை, இன்னொன்று ஆயுள் ரேகை, இன்னொன்று புத்தி ரேகை. இந்த 3 ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்ததாக இருக்கக்கூடிய விதி ரேகை. விதி ரேகைன்னு சொல்றது சனி ரேகையை தான் சொல்லுவாங்க. அடுத்ததா இருக்கிறது சூரிய ரேகை. சூரிய ரேகைன்றது ஒரிஜினல் தனரேகை, அதுதான் தனரேகை. விதி ரேகைன்றது வந்து தனரேகையில வராது.
ரீசெண்டா இருக்கக்கூடிய புத்தகங்கள்ல விதிரேகியும் தனரேகியும் அவங்க சொல்றாங்க. ஆனா விதிரேகி இருக்கிறதுனால மட்டும் ஒருத்தருக்கு பொருளாதார முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது இருக்காது. சூரிய ரேகை நல்லா இருக்கிற பட்சத்துல மட்டும்தான் அவங்களுக்கு பொருளாதாரமான ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்றது நிசப்தமான உண்மை. சரிங்களா? இதுல இதய பிரச்சனை சொல்லக்கூடியது மெயினா பாத்தீங்கன்னா ஹார்ட்லைன், இருதய ரேகையில எச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. இருதய ரேகை இணைஞ்சிருந்தாலோ இல்லைன்னா நடுவில் வெட்டுப்பட்டு இருந்தாலோ அது பலவீனமான உடல் நலத்தையும் எதிர்காலத்துல அவங்களுக்கு தீவிரமான இதய பிரச்சனையும் மாரடைப்பு வரத்துக்கான சாத்தியத்தையும் இருக்கிறதா சொல்லியிருக்கு. இது நீங்க பாத்தீங்கன்னா இருதய ரேகைன்றது நம்மளுடைய புதன், சூரியன், சனி, குரு இந்த 4 மேடுகளையுமே கடந்து வரக்கூடிய கவர் பண்ணக்கூடிய ஒரு ரேகை. இந்த ரேகை தான் ஹார்ட் லைன் அப்படின்னு சொல்றாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ரேகை. இந்த ரேகை உடைந்து காணப்பட்டாலோ வெட்டுப்பட்டு இருந்தாலோ அவங்களுக்கு கண்டிப்பா இருதய பாதிப்பு வரும். அது இல்லாம இருதயத்தோட சங்கிலி தொடர் போல இருந்ததுனாலோ தீவு வடிவம் இருந்தாலோ அது இதய நோய் கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த ரத்த ஓட்ட கோளாறுன்றதெல்லாம் தீவு அடையாளம் இருந்தாலே கண்டிப்பா வரும். ஆனா சங்கிலி போல, அதாவது ஒரு பாத்தீங்கன்னா செயின்டு அமைப்பா இருக்கும். செயின்டு அமைப்பா இருந்தது அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு ஆனா ஒரு நிமிஷம் ஸ்பீக்கர் கொஞ்சம் வாய் கிட்ட வச்சுட்டு பேசுங்கண்ணா. சரி சார். இருதய அமைப்பு சங்கிலி போன்ற அமைப்புன்னா அவங்களுக்கு கண்டிப்பா இருதய பாதிப்பு கண்டிப்பா உண்டு. இது அவங்களுக்கு பால்பிட்டேஷன்ல இருந்து அவங்களுடைய பிரச்சனை ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இன்னொன்று பாத்தீங்கன்னா கருப்பு அல்லது வெளிரிய புள்ளிகள் அப்படின்றது ரொம்ப லைட் டாட்ஸா இருக்கும். அந்த மாதிரி டாட்ஸா இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு அது இருதய தடைகளை உருவாக்குது. அவங்களுக்கு அடிக்கடி இருதய பிரச்சனைகள் உருவாகும். ஃபால்ஸ் பெயின்னு சொல்றதெல்லாம் கூட இதுலதான் வரும். ஃபால்ஸ் பெயின்ன்றது மெடிக்கல் வேர்ட்ல யூஸ் பண்ணக்கூடியது. அது ஒரிஜினலான இருதய பாதிப்பு கிடையாது. ஆனா இருதய பாதிப்பு வந்ததற்கான அனைத்து சிம்டம்ஸுமே அதுல இருக்கும். அதுக்கு கருப்பு அல்லது வெளிரிய புள்ளிகள் இருதய ரேகையின் மேல இருக்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த இருதய தடைகளை குறிப்பதாக சொல்றாங்க. அது ஃபால்ஸ் பெயின் சொல்லி நீங்க நோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இருதய ரேகையில வெட்டுப்பட்டு இருந்தாலோ தீவுக்குறி இருந்தாலோ சங்கிலி போன்ற அமைப்புகள் இருந்தாலோ கண்டிப்பாக அது இருதய வியாதி தான். நீங்க அவங்க என்ன வியாதியில அவங்க பாதிக்கப்படுவாங்க, என்ன வியாதியினால அவங்க அவங்களுடைய மரணத்தை அவங்க தருவாங்க அப்படின்றதுக்கு நீங்க ஆதாரபூர்வமாகவே இந்த குறிப்புகளை வைத்துக்கலாம். குறைந்த ரேகை சங்கிலி போன்ற அமைப்பு தீவுக்குறி இருந்தது அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு இருதய பிரச்சனை வரும். சரிங்களா? அடுத்ததா பாத்தீங்கன்னா நுரையீரல் மற்றும் சுவாச கோளாறு. இது பாத்தீங்கன்னா சார் எடுக்கிறது எல்லாமே மெடிக்கல் பாமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லக்கூடியதுல இருந்து எடுத்துருக்கு. இதுல எல்லா வியாதிகளையுமே நம்மளால இந்த ஒரு மணி நேரம் 30 நிமிஷத்துல நம்மளால கவர் பண்ண முடியாது. இதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சம்மரி ஆஃப் ஒவ்வொரு வியாதிக்கான சம்மரிகளும் எது கொடுத்துருக்கு. இதுல இன்னும் பல வியாதிகள் இதுல இருக்கு. அதுல சில முக்கியமான வியாதிகளையும் முக்கியமான குறிப்புகளையும் மட்டும் இதுல நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம டீட்டெயிலாக வேணும்னா கூட நான் உங்களுக்கு நம்ம ஸ்டார் அகாடமி மூலமா உங்களுக்கு டீட்டெயிலான ஒரு குறிப்புகளை நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். சரிங்களா? நுரையீரல் மற்றும் சுவாச கோளாறு கைரேகையில எங்க பாக்குறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆயுள் ரேகையுடைய தொடக்கத்திலையும் நடுப்பகுதியில காணப்படக்கூடிய மங்கலான புள்ளிகள் இல்ல தீவு போன்ற அமைப்பு இருந்தாலும் கண்டிப்பா அவங்களுக்கு மூச்சு திணறல் சம்பந்தப்பட்டதும் தொல்லைகளும் இருக்கும் அப்படின்றாங்க. நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆயுள் ரேகையினுடைய தொடக்கத்தில் ஆயுள் ரேகையுடைய தொடக்கம் எங்க இருக்குன்னா குருமேட்டினுடைய
அடியில தான் ஆரம்பிக்கும். குரு பெயிண்டினுடைய அடியில ஆரம்பிக்கிறது தான் ஆயுள் ரேகை. ஆயுள் ரேகை ஆரம்பிச்சு சுக்கிரமேண்டை வளைத்து கொண்டு முடிவடையும். அதுதான் ஆயுள் ரேகை. அந்த ஆயுள் ரேகையினுடைய தொடக்கத்திலேயோ இல்லைன்னா நடுவிலேயோ மங்கலான புள்ளிகள் இருந்தாலோ தீவு போன்ற அமைப்புகள் இருந்தாலோ அது மூச்சு திணறலை உண்டு பண்ணும். அதுதான் இன்னொன்று செவ்வாய் பகுதி. செவ்வாய் பகுதின்னு சொல்லக்கூடிய கீழ் செவ்வாய் மேடு அல்லது மேல் செவ்வாய் மேடு எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. உள் அல்லது மேல் அப்படின்னாங்க. அது பழங்கால தமிழில் வர்றது கீழ் அல்லது மேல் செவ்வாய் மேடு அதிகமாக முடக்கி விட்டாலோ அல்லது வெட்டுக்கோடுகள் அதிகமா இருந்தாலோ, வெட்டுக்கோடுகள் என்றது ஒண்ணு இல்லை, குறுக்கில கோடுகள் இருக்கும். அந்த மாதிரி கோடுகள் இருந்ததுன்னா அவங்களுக்கு இருமல் சங்கம் மற்றும் சோத கோளாறு வரும். மாறுபட்ட கோளாறுன்றது அது பழங்காலத்து தமிழில் சொல்லப்பட்டது. அது அந்த சமயத்தில் சொல்லப்பட்ட ஒரு வேண்டது. மாறுபட்ட கோளாறு நுரையீரல் சம்பந்தப்பட்ட வியாதி தான். சரிங்களா? இன்னொன்று சுவாச பிரச்சனையை மட்டும் அந்த கைரேகையில நீங்க எங்கேயாவது யாருக்காவது இந்த 2 பலன்களை பார்த்தீங்க அப்படின்னா இமீடியட்டா டாக்டரை போய் பார்க்க சொல்லுங்க. ஏன்னா இரண்டாவதாக சொல்லப்பட்ட செவ்வாய் பகுதி கீழ் அல்லது மேல் செவ்வாய் மேடு அதிகமாக முடங்கி இருந்தாலோ இல்ல வெட்டுக்கோடுகள் அதிகமாக இருந்ததுனாலோ அவங்களுக்கு டிபி கூட வரலாம். அதனால டிபின்றது ரொம்பவும் கொடுமையான ஒரு வியாதி. ஒரு நிமிஷம் ஒண்ணும் இல்ல. நீங்க ஒவ்வொரு ரேகையை பத்தி சொல்றீங்க. வகுப்புல முறையா கலந்துக்கிறவங்க இருப்பான். அவங்களுக்கு எது இருதய ரேகை எது ஆயுள் ரேகை அப்படின்லாம் தெரியாது. அந்த இமேஜ் இருந்தா ஒண்ணு போட்டுட்டு அதுல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த டாபிக் உள்ள வாங்கணும். ஒருத்தங்க பதிவே போட்டிருக்காங்க. ரைட், ஓகே ஓகே சொல்லுங்க. நான்காவதா போட்டிருக்கிறது சுக்கிர வளையம் அப்படின்னு. சுக்கிர வளையம்ன்றது தன் நடு விரலையும் மோதிர விரலையும் கனெக்ட் பண்ணி இருக்கக்கூடிய வளையம் தான் சுக்கிர வளையம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏழாவது போட்டிருக்கு பாருங்க. அது பாத்தீங்கன்னா சனி சூரிய ரேகை. சூரிய ரேகையினுடைய ஒரு பகுதி அது. அது மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ஆயுள் ரேகையோடு சேர்ந்து ஆரம்பிக்கும். அப்படி இல்லை அப்படின்னா புத்தி ரேகைக்கு மேலதான் இருக்கும். புத்தி ரேகைக்கு மேல காண்பது அது எந்த வயதிலேருந்து காண்பிக்கிறதோ அந்த வயதிலிருந்து அவங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் அமையும். அந்த ரேகையில ஏற்படக்கூடிய தங்கு தடைகள் தான் அவங்களுடைய பொருளாதாரத்திற்கான ஒரு பேச அமையும். சரிங்களா? அடுத்ததா இருக்கிறது ஆரோக்கிய ரேகை, இன்னொன்னு விதி ரேகை அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க. சரிங்களா? இந்த விதி ரேகைன்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனி ரேகைன்னு சொல்லுவாங்க. சனி மேட்லேருந்து ஒரு ரேகையா ஃபார்மேஷன் ஆகும். எல்லாருக்குமே விதி ரேகைன்றது கண்டிப்பா இருக்கும். அது இருந்தால் மட்டும்தான் அவங்களால ஜீவிக்க முடியும். ஜீவித ரேகைன்றது விதி ரேகை. வாழ்க்கையில முன்னேறத்துக்கு சப்போர்ட் பண்ற ரேகை சூரிய ரேகை. ஆரோக்கிய ரேகை புதன் ரேகைன்னு சொல்லி தனியா பிரிக்கும். ஆரோக்கிய ரேகைன்றது புதன் மேட்டுக்கு சொல்லக்கூடிய ரேகை ஆரோக்கிய ரேகை தான். அதே போல பாத்தீங்கன்னா ஞான ரேகைன்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அது மேல் செவ்வாய் மேட்ல காணப்படக்கூடிய ஒரு வளையமாக காணப்படும். விதி ரேகை நம்பர் என்ன நம்பர் சொல்லி சொல்லுங்கண்ணா. விதி ரேகை பாத்தீங்கன்னா 7ஆம் நம்பர் போட்டிருப்பாங்க. வரும்போது ரிப்பீட் பண்ணிருங்கண்ணா எல்லாத்தையும். சரி சார். 1வது நம்பர் ஆயுள் ரேகை, 2வது புத்தி ரேகை, 3வதா போட்டிருக்கிறது இருதய ரேகை, 4வதா போட்டிருக்கிறது சுக்கிர வளையம், 5வதா போட்டிருக்கு பாருங்க இது பாத்தீங்கன்னா ஆக்சுவலி சூரிய ரேகை, 6வதா போட்டிருக்கிறது ஆரோக்கிய ரேகை, 7வதா போட்டிருக்கிறது விதி ரேகை. விதி ரேகைன்னு இல்ல சனி ரேகைன்னு சொல்லுவாங்க. வேற எதுவும் கிடையாது. இந்த ரேகை தான் எல்லாருக்குமே பேசிக்காவே இருக்கும். இல்லைன்னா அப்படி ஒருத்தர் கையில விதி ரேகை இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா அது தவறான ஒரு பார்வை தான். விதி ரேகை இல்லாம யாராலுமே இருக்க முடியாது. அந்த விதியை பேஸ் பண்ணிதான் அவங்களுடைய ஜீவிதம் நடக்கும். அது ஜீவித வாழ்க்கைக்காக சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ரேகை, வேற எதுவும் கிடையாது. அவங்க வாழ்க்கையில பொருளாதாரத்துக்கு சப்போர்ட் பண்றது அவங்களுடைய சூரிய ரேகை மட்டும்தான் பொருளாதாரத்துக்கு சப்போர்ட் பண்ணும். சுக்கிர வளையம் அப்படின்றது பாத்தீங்கன்னா
அது வந்து ரொம்ப ரேரான ஒரு வளையம்தான். அது ஒழுங்கா அமைஞ்சிருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. அது சரியா இல்லை அப்படின்னா அவங்களுடைய டோட்டல் லைஃபையே வந்து ரொம்ப பலகீனப்படுத்திடும். அதாவது இந்த கைரேகை ஜோதிடர்களை பொறுத்த வரைக்கும் கொடுக்குற கப்பு மட்டும் சுக்கிர வலயம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா அவங்க வந்து கைரேகை பார்க்க மாட்டாங்க. சுக்கிர வலயம் இருக்கிறதுக்கு இல்லாம இருக்கிறதே நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா சுக்கிர வலயம் நல்லா இருந்தது இது அப்படின்னா அவங்க மனு தர்மத்தை வந்து மீறாம இருக்கணும். அவங்க அந்த சாஸ்திர பிரகாரம் யாருக்கும் கெடுதல் பண்ணாம இருந்தால் மட்டும்தான் அவங்களுடைய வாழ்க்கை நல்லா அமையும். இல்லைன்னா சுக்கிர வலயத்தை வந்து கெட்டு போச்சு அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளவு பெரிய நல்ல பலன்கள் இருந்தாலும் அந்த அனைத்து நற்பலன்களுமே கெடுபலன்களாக மாறிவிடும். அதனால சுக்கிர வலயம் வந்து இருக்கிறதுக்கு இல்லாம இருக்கிறதே பெற்றது அப்படின்னாங்க. அப்படி யாருக்காவது இருந்தா கூட பாரம்பரியமா வரக்கூடிய கைரேகை ஜோதிடர்கள் அவங்களுக்கு கைரேகை பார்க்க மாட்டாங்க. மற்றபடி குரு வலயம் ஒன்று இருக்கு இருந்ததுன்னா அது பிரச்சனை இல்லை. புதன் வலயம் பிரச்சனை இல்லை. சூரிய வலயம் பிரச்சனை இல்லை. சுக்கிர வலயத்துக்கு மட்டும் இந்த ஒரு பிரச்சனை. சரிங்களா? இந்த ரேகையில ஏதாவது டவுட் இருக்கா சார்? 2வது நம்பர் புத்தி ரேகை, 1வது நம்பர் ஆயுள் ரேகை, 3வது நம்பர் இருதய ரேகை, 4வது நம்பர் சுக்கிர வலயம், 5வது நம்பர் வந்து சூரிய ரேகை, 6வது நம்பர் வந்து பாத்தீங்கன்னா புதன் ரேகை இல்லைன்னா ஆரோக்கிய ரேகை கூட வச்சுக்கலாம். 7வது நம்பர் வந்து விதி ரேகை. இது இதய பிரச்சனை. இதய பிரச்சனைன்றது அந்த ஆயுள் ரேகை இந்த இருதய ரேகை இருக்கு இல்லைங்களா, 3ஆம் நம்பரு. இந்த 3ஆம் நம்பர்ல இருக்கக்கூடிய ரேகை வந்து வெட்டுப்பட்டு இருந்தாலோ இல்லை உடஞ்சி இருந்தாலோ அது கண்டிப்பா பலவீனத்தையும் இதய பிரச்சனையும் தான் இருக்குது. அதே இருதய ரேகையில வந்து கீழ்குறி இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு இதய நோய் வரும், ரத்த ஓட்ட கோளாறு வரும் அப்படின்றாங்க. அதே போல பாத்தீங்கன்னா நார்மலா யார் யாருக்கெல்லாம் இருதய பிரச்சனை இருக்கோ கண்டிப்பா அந்த இருதய ரேகை 3வது நம்பர் வந்து உடஞ்சிருக்கும். இல்ல சங்கிலி போல இருந்தது அப்படின்னாலும் கண்டிப்பா அவங்களுக்கு இருதய பிரச்சனை இருக்கதான் செய்யும். அதே போல கருப்பு அல்லது வெளிரிய புள்ளிகள் அப்படின்றது எப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா இந்த புள்ளி வந்து மறைவு ஸ்தானத்துல இருக்கும். அந்த மறைவு ஸ்தானத்துலன்னா பார்த்தா கருப்பு மச்சம் மாதிரி தெரியாது. ஆனா கருப்பு மச்சம் இருக்கக்கூடிய அந்த அடையாளம் மட்டும் அதுல காணப்படும். அது போல காமிச்சதுன்னா அது வந்து ஃபால்ஸ் பெயின் அவங்களுக்கு அடிக்கடி வரும். அது காரணம் வந்து அவங்களுடைய டென்ஷன் வாழ்க்கை தான் காரணமா அமையுது, வேற எதுவுமே கிடையாது. அதை மட்டும் அவங்க சரி பண்ணிட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கையில முன்னேறிடலாம். சரிங்களா? இது வந்து இருதய பிரச்சனைக்காக கொடுக்கப்பட்டது. அடுத்ததான் நுரையீரல்ன்றது ஆயுள் ரேகையினுடைய தொடக்கத்திலேயோ இல்ல நடுவிலேயோ மங்கலான புள்ளிகளோ இல்ல தீவு போன்ற அமைப்பு இருந்ததுன்னா மூச்சு திணறல் வரும். அதாவது ஆரம்பத்துல திருப்பதியோ இல்ல நடுவில் இருந்ததுனாலோ கண்டிப்பா அவங்களுக்கு வந்து மூச்சு திணறல் பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றாங்க. மங்கலான புள்ளிகள் அப்படின்றது அந்த புள்ளிகள் வந்து மறைவு ஸ்தானத்துல காணப்படும், வேற எதுவும் கிடையாது. மறைவு ஸ்தானத்துல இருந்ததுன்னா வரும். செவ்வாய் பகுதியில வந்து அதிகமாக முடங்கி விட்டாலோ இல்ல வெட்டுக்கோடுகள் அதிகமா இருந்தாலோ அவங்களுக்கு செவ்வாய் பகுதின்றது இது வந்து கீழ் செவ்வாய் மேடு, இது மேல் செவ்வாய் மேடு. இந்த 2 மேடுகளுமே அதிகமாக ரொம்ப உச்சஸ்தானத்துல இருக்கும் அந்த செவ்வாய் மேடுகள். அந்த உச்சஸ்தானத்துல இருக்கிற பட்சத்துல கண்டிப்பா அவங்களுக்கு வந்து சுவாச பிரச்சனைகள் வந்துடும். ஏன்னா அந்த நார்மலா செவ்வாய் வந்து கொஞ்சம் உத்திரஸ்தானம் தான் கைரேகை பொறுத்த வரைக்கும். அதனால அவங்களுக்கு ரத்தத்துக்கான அந்த ஃப்ளோ ஜாஸ்தி இருக்கும், டென்ஷன் ஜாஸ்தி ஆகும், வேறு அந்த செட்டிங்ஸ் ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி வந்துடும். அதுக்காக சொல்லுது. சரிங்களா? ஆனா இவங்களுக்கு இந்த போல இருந்தது அப்படின்னா அந்த செவ்வாய் மேட்லயே வந்து வெட்டுக்கோடுகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா இம்மீடியட்டா அவங்க டாக்டரை போய் பார்த்து சொல்லுங்க. அது டிபிக்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். அப்படி இருந்ததுன்னா முதல்ல வந்து அவங்க போய் பார்க்கறது சேஃப். சரிங்களா? அடுத்ததா பார்த்தீங்கன்னா 180 பேருக்கு கண்டிப்பா இருக்கக்கூடிய வியாதி வந்து சக்கரை வியாதி. நல்லா புரிஞ்சுக்கோங்க சார், சக்கரை வியாதியும் பிபியும் அது வந்து வியாதி கிடையாது. அது உடம்புல இருக்கக்கூடிய ஒரு அளவீடு, அவ்வளவுதான்.
அது ஜாஸ்தியா இருந்ததுன்னா அதுக்கான பிரச்சனைகள் உண்டு பண்ணுது, குறைவா இருந்ததுன்னா அதுக்கான பிரச்சனைகள் உண்டு பண்ணுது. எல்லாருக்குமே சர்க்கரை இருக்கும், எல்லாருக்குமே பிபி இருக்கும். ஆனா இது நம்ம நோயா பார்க்கக்கூடாது. அது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அப்ஸ் அண்ட் டவுன்ஸை நம்ம செக் பண்ணிட்டா போதுமானது. சரிங்களா? கைரேகையை பொறுத்த வரைக்கும் சர்க்கரை வியாதிக்கு இவ்வளவுதான் சொல்லியிருக்காங்க. ஆயுள் அல்லது உடல்நல ரேகை. உடல்நல ரேகை என்பது ஹெல்த் லைன். ஹெல்த் லைன் சொல்லக்கூடியது ஆரோக்கிய ரேகை. இது பாருங்க, இந்த இடத்துல வருது பாருங்க, அழகா இருக்கும் பாருங்க. 6ஆம் நம்பர் போட்டிருக்கு இல்லைங்களா, அதுதான் ஆரோக்கிய ரேகை. இன்னொன்று அந்த ஆயுள் மற்றும் உடல்நிலைன்னா ஆயுள் ரேகையிலையும் இருக்கக்கூடிய இடைவெளிகள் இருந்தாலோ அந்த உடல் வளர்ச்சியை மாற்றம் குறைவதை குறிக்கும். அதாவது அந்த இடத்துல அவங்களுக்கு ரேகை மங்கி இருக்கக்கூடிய மறைவு ஸ்தானத்துல இருந்தது அப்படின்னா உடம்புல சர்க்கரைக்கான அளவு பிளக்சுவேஷன்ல இருக்குன்னு அர்த்தம், வேற எதுவும் கிடையாது. சரிங்களா? சர்க்கரைக்கான அளவு பிளக்சுவேஷன்ல இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க பலன்கள் சொன்னா போதுமானது. சுக்கிரமேடு பார்த்தீங்கன்னா பெருவிரலுக்கு கீழே உள்ள சுக்கிரமேடு அதிகப்படியாக வீங்கி இருந்தாலோ பலவீனமான சிறிய கோடுகளால் இருந்தாலோ அது ஹார்மோன் பிரச்சனை வரும். இன்சுலின் சம்பந்தப்பட்ட சர்க்கரை வியாதிக்காரங்களுக்கு இந்த 2வது பாயிண்ட் சேரும். பெருவிரலுக்கு கீழே உள்ள சுக்கிரமேடுன்னு எடுத்தீங்கன்னா இந்த இடம் தான். இது சீக்கிரம் எடுத்து போயிடும். இந்த இடத்துல ஒரு சின்னதா இருக்கு இல்லைங்களா, இதுதான் சுக்கிரமேடு. இந்த சுக்கிரமேட்ல அவங்க சொன்ன மாதிரி குறுக்கு கோடுகள் இருந்தாலோ இது இந்த இடம் தான் ஹார்மோன் ப்ராப்ளம். புரியுதுங்களா? இந்த இடத்துல அவங்களுக்கு பிரச்சனை வருது அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு இன்சுலின் சம்பந்தப்பட்ட சர்க்கரை வியாதி கண்டிப்பா வரும். அதான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க, வேற எதுவும் கிடையாது. தயவு செஞ்சு அதை பார்க்கும்போது 1க்கு 2 தடவை செக் பண்ணிக்கோங்க. இது அதிகப்படியாக வீங்கி இருந்தாலோ அந்த மாதிரி கிடையாது, உச்ச நிலையில இருந்தால் அப்படின்னு அர்த்தம். அதாவது அந்த முக்கோண சந்தி இருக்கு இல்லைங்களா, ஒரு மேடு உப்பலா இருந்ததுன்னா நல்லா இருக்கு, பள்ளமா இருந்ததுன்னா நல்லா இல்லை அப்படின்லாம் பார்க்க முடியாது. ஒரு மேடு நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய முக்கோண சந்தியை வச்சுதான் நம்ம பார்க்க முடியும். முக்கோண சந்தியில கரெக்டா அந்த முக்கோண சந்தி நடுவில் இருந்ததுன்னா உச்சஸ்தானத்துல இருக்குன்னு அர்த்தம். பக்கத்துல இருக்கக்கூடிய விரலுக்கு போச்சு அப்படின்னா அந்த மேட்டுக்கான சாரத்தை அதை வாங்கியிருக்குன்னு அர்த்தம். எப்படி ஜாதகத்துல நீங்க சனியுடைய சாரத்தை வாங்கியிருக்காரு, சூரியனுடைய சாரத்தை வாங்கியிருக்காருன்னு சொல்றீங்க இல்லையா, அதேதான் கணக்கு, வேற எதுவுமே கிடையாது. ரேகையும் ஜாதகமும் ஒண்ணுதான், ஆனா அதை பார்க்கக்கூடிய விதங்கள் தான் மாறும், வேற எதுவுமே கிடையாது. அதே போல உள்ளங்கை வறண்டு வெளுந்த நேரத்தில் இருந்ததுனாலும் இன்சுலின் செயல்பாடு குறையுது, அதை செக் பண்ணிக்க சொல்லுங்க. உள்ளங்கை மிகவும் வறண்டு போயிருக்கும் அப்படின்னா நீங்க பார்த்தாலே தெரியும், கை கொஞ்சம் ட்ரைனஸா இருக்கும். வெளுத்த நிறம் அப்படின்றது ஒண்ணும் இல்லை, கை வெண்மை நிறத்துல மாறும். கையில பாத்தீங்கன்னா பிளட் இல்லாம இருந்தா எப்படி இருக்குமோ அது போல இருந்தது அப்படின்னா இன்சுலின் ப்ராப்ளம் வருது. அதனால முன்னாடியே சொல்லிட்டீங்கன்னா அந்த பேஷண்ட் நீங்க முன்னெச்சரிக்கை கொடுத்த மாதிரி ஆகும், வேற எதுவுமே கிடையாது. சரிங்களா? இப்போ முக்கிய வியாதி ஒன்று இருதய வியாதி, இன்னொன்று சுவாச கோளாறு, இன்னொன்று சக்கரை வியாதி, அடுத்ததா இருக்கிறது சிறுநீரகம். இது இந்த 4 வியாதி தான் சார் இப்ப இருக்கிற மக்களை ரொம்ப தேவையில்லாம வாட்டி வரைக்குது. இதுக்கு மெயின் காரணம் பாத்தீங்கன்னா நம்ம தண்ணி குடிக்கிறது கிடையாது. இன்னொன்னு நின்று தண்ணி குடிக்கூடாது, உட்காந்து தண்ணி குடிக்கணும். உட்காந்து தண்ணி குடிச்சாலும் உடம்புல போய் சேரும், நின்று தண்ணி குடிக்கணும் உடம்புல போய் சேராது. எப்பவுமே எங்கேயா இருந்தாலுமே நின்று தண்ணி குடிக்காதீங்க, உட்காந்து தண்ணி குடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சாப்பாடா இருந்தாலும் சரி, உணவு பொருள் எதுவாக இருந்தாலும் சரி, உட்காந்து சாப்பிட்றதுதான் உத்தமம் அப்படின்னு சொல்லி சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு. சரிங்களா? சந்திரமேடு பாத்தீங்கன்னா அல்லது ஆழ்நிலை கீழ்ப்பகுதியில கருப்பு அல்லது ஆழமான மங்கலான புள்ளிகள் இருந்தால் அது சிறுநீர் கல் அல்லது நீர்ப்பை கோளாறுகளை குறிக்கலாம் என்று நம்பப்படுகிறது. சந்திரமேடு ஆழ்நிலையின் கீழ்ப்பகுதி என்பது 2 ஒண்ணுதான். இதுதான் சந்திரமேடு. இந்த சந்திரமேடு அதே போல ஆயுள்டைய கீழ்ப்பகுதி என்பது இதுதான். இவர் இங்கிருந்து ஆரம்பிச்சு இப்படி வருவாரு, இங்கிருந்துதான் போவாரு. ஆனா சைனாக்காரங்க இங்கிருந்து ஆரம்பிக்கிறதான் சொல்லுவாங்க. அவங்க மாற்றி பார்ப்பாங்க. ஆனா சைனாக்காரங்க இந்த ரேகையை மட்டும்தான் ஆராய்ச்சி பண்றாங்க, வேற எந்த ரேகைக்கும் போக மாட்டாங்க. அவங்களுடைய கால்குலேஷன் வேற மாதிரி இருக்கும். ஆயுள்டைய முடிவுல இவங்க சந்திரமேட்டு ஸ்தானத்துல இருக்கக்கூடிய அமைப்பை வச்சுதான் அவங்களுக்கு சிறுநீரக பிரச்சனையை காமிக்கணும். சரிங்களா? அந்த இடத்துல கருப்பு அல்லது மங்கலான புள்ளிகள் அப்படின்றது ரொம்ப லைட்டா கற்பனை இருந்தது அப்படின்னா சிறுநீரக கல் இருக்குன்னு அர்த்தம். நீங்க கஷ்டப்பட்டு டாக்டரை பார்த்து
கல் இருக்கான்னு சொல்லி கண்டுபிடிக்கிறத விட இந்த மாதிரி பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த இடத்துல வந்து கருப்பு நிலையில மங்கலான புள்ளிகள் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா சிறுநீரக பிரச்சனை இருக்கு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அதே போல ஆழ்ரேகையின் நடுவுல கிளைகள் வெட்டுப்பட்டு கீழ் நோக்கி செல்வது போல் சங்கிலி போன்ற அமைப்பு இருந்தாலும் அது கிட்னி ப்ராப்ளம் தான். அதே போல நீல நிறமா கை இருந்ததுன்னா ரத்த சோகை சிறுநீரக செயல்பாடும் அர்த்தம். இது கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க சார். இந்த கை இருக்கு இல்லைங்களா, கை வந்து எங்கேயாவது நீங்க அங்கங்க பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர்ல டாட்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும். அது ஆக்சுவலி சொல்ல பார்த்தீங்கன்னா நேற்று எங்க பாட்டி வந்து இறந்தாங்க. அவங்களுக்கு சிறுநீரக செயல்பாடு பாதிப்பு இருக்கு. அவங்களுடைய கை எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர்ல ஃபார்மேஷன் ஆயிடுச்சு. ப்ளூ கலர்ல ஃபார்மேஷன் ஆகும்போது டாக்டர் சொன்னாரு, இல்லை அவங்களுக்கு சிறுநீரக பாதிப்பு, சிறுநீரகம் கிட்னி வேலை பார்க்கல அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஸோ நம்மளுடைய கைரேகையில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீல நேரத்துல கைரேகைகளோ மாறும்போது, கைகள் மாறும்போது அவங்களுக்கு சிறுநீரக செயல்பாடு குறைகிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. டாக்டர் சொன்னது ஒண்ணுதான், இதுவும் கரெக்ட் தான். அதனால கை வந்து ப்ளூ கலர்ல மாறுது அப்படின்னா ரெண்டு விஷயம். ஒண்ணு வந்து ரத்தம் வந்து ரொம்ப அசுத்தமாயிருக்குன்னு அர்த்தம். இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சிறுநீரக செயல்பாடு குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். இது ரெண்டுமே நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. கையில வந்து நீல நிறமா மாறும், ப்ளூஷா மாறும், அங்கங்க டாட்டா வந்துட்டு இருக்கும். அது போல வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு வந்து சிறுநீரக பிரச்சனை இருக்கு. முதல்ல சொல்லிட்டீங்கன்னா அவங்கள நீங்க காப்பாத்திடலாம். இல்லைன்னா இதை காப்பாற்ற முடியாது, டயாலிசிஸ் பண்ணி நிறுத்தணும். அதுக்காக இது புரிஞ்சுதா சார்? ஏன்னா இந்த 4 வியாதிகள் தான் சுற்றி மனுஷனை பாதிக்குது. அடுத்து வரக்கூடிய பாதிப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா அது வேற சம்பந்தப்பட்ட வியாதிப்புகள் அப்படின்னு வர பாருங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சிறுநீரகம் தான். மணிக்கட்டினுடைய கையில் வீக்கம் எடிமா என்று சொல்றாங்க. சிறுநீரக நோய், கல்லீரல் நோய், இதய செயலற்று அது அறிகுறியா இருக்கு. இது வந்து நேற்றுக்கு டாக்டர் கிட்ட கேட்டு இதை வந்து நான் உங்களுக்கு நோட்ஸா எடுத்திருக்கேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மணிக்கட்டு, அதாவது உங்களோட விரல் வந்து மணிக்கட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீக்கமா இருக்கிற மாதிரி இருக்கும். வந்து எடிமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நேற்று டாக்டர்கிட்ட கேட்டேன், அவன்னு சொன்னாரு. சொன்னதை வச்சு நம்மளுடைய நோட்ஸ்லையும் இருக்கிறத வச்சு தான் நான் போட்டிருக்கேன், வேறமே இல்லை. அதே போல மோசமான ஆரோக்கிய ரேகை, மோசமான கல்லீரல் பிரச்சனை வந்து இருக்குது. அந்த கல்லீரல் பிரச்சனை குடல் பிரச்சனை வரைக்கும் போகும். பெண்களா இருந்தா கருப்பை பிரச்சனை வரைக்கும் வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேற எதுவுமே இல்லை. ஆரோக்கிய ரேகை இல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னா அது வந்து நாம கொஞ்சம் கவலைப்படணும். ஏன்னா ஆரோக்கிய ரேகையே இல்லை அப்படின்னா அவங்களுடைய உடல்ல இருக்கக்கூடிய கல்லீரல், மண்ணீரல், சொல்லக்கூடிய இறப்பை இதெல்லாம் வந்து கொஞ்சம் பாதிப்புல தான் இருக்கும். அவங்க ப்ராப்பரான ஃபுட் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து சொல்றது நல்லது. சரிங்களா? இது வந்து அவங்களுடைய சிறுநீரகத்துக்கான அமைப்பு, வேற ஒன்றும் இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா விபத்து அந்த ஆபத்து, கல்லீரல் குறைபாடுன்றது ஆரோக்கிய ரேகையில தான் காணப்படும். ஆரோக்கிய ரேகையை பொறுத்த வரைக்கும் சார் கரெக்டா இருந்தது அப்படின்னா பிரச்சனை இல்லை. அதை பாருங்க, ஆரோக்கிய ரேகைன்றது உங்களுக்கு காமிச்சிடுறேன். இது இருக்கு இல்லைங்களா, இது கரெக்டா இருக்கு அப்படின்னா பிரச்சனை இல்லை. அதுல ஏதாவது பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா அது உடஞ்சி போயிருக்கு, இல்லைன்னா அதுல வந்து கீழ் நோக்கி ரேகைகள் இருக்கு அப்படின்னா, கீழ் நோக்கி ரேகைகள்லாம் ஒன்றும் இல்லை. ரேகை இங்கிருந்து இப்படி போகுது அப்படின்னா இந்த இடத்துல இப்படி வந்ததுன்னா அது மேல் நோக்கி ரேகை, இந்த இடத்துல இப்படி வந்ததுன்னா அது கீழ் நோக்கி ரேகை. கீழ் நோக்கி ரேகைகள் எந்த இடத்துல இருந்தாலும் அது அசுப பலனை மட்டும்தான் தரும். அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஆனா அந்த கீழ் நோக்கி ரேகை வந்து பாதிப்பு அடையக்கூடிய இடத்துல ஒரு சதுரத்தின் மூலமாக அது வந்து தொட்டு நிறுந்தாலோ இல்லை முக்கோணத்தை தொட்டு நிறுந்தாலோ அந்த பாதிப்பிலிருந்து அவங்க வந்து வெளியில வருவாங்க. ஆனா நல்லா புரிஞ்சுக்குவாங்க, பாதிப்பு வந்த பிறகுதான் அவங்க வந்து வெளியில வருவாங்க அந்த பிரச்சனையிலேருந்து. அது வரைக்கும் அவங்க வரமாட்டாங்க. பாதிப்பு கண்டிப்பா வரும், ஆனா அதுல இருந்து வெளியில வந்துடுவாங்க. முக்கோணம், சதுரம் அது போல இருந்தது அப்படின்னா உங்களுக்கு நல்ல பலன்களே அது கொடுக்கிறது. அது இல்லாம ஒருத்தருடைய கையில 6 சுதந்திரமான சதுரங்களோ, நாற்கோணங்களோ, முக்கோணங்களோ இருக்கப்பட்டால் அவங்க கைரேகை நீங்க பார்க்கவே தேவையில்லை. ஏன்னா அவங்க வந்து ரொம்ப சௌக்கியமா இருப்பாங்கன்றது நீங்க தைரியமா சொல்லலாம். 6
முக்கோணம், சதுரம், நாற்கோணம் இதுல எது இருந்தாலும் பிரச்சனை இல்லை. சுக்கிரவலயம் இருந்தா மட்டும் கைரேகை பார்க்காதீங்க. சரிங்களா? அது உயிர் நாடி உடைப்பு. உயிர் நாடி உடைப்புன்றது ஒண்ணுல ஆயுள் ரேகை நடுவில் வந்து உடஞ்சு காணப்படும். அதுதான் உயிர் நாடி. ஏன் உயிர் நாடி இல்லைன்னா ஆயுள் ரேகை வந்து நம்மளுடைய அனைத்து விதமான பலன்களையும் உள்ளடக்கிய ஒரு ரேகை தான் ஆயுள் ரேகை. வேற எதுவுமே கிடையாது. ஆயுள் ரேகை வைத்துமே பலன்கள் சொல்லக்கூடியது. இன்னும் சில பேர் அந்த மாதிரி இருக்காங்க. அது நோட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஆயுள் ரேகையை மட்டும் நீங்க என்லார்ஜ் பண்ணி நீங்க பாத்தீங்கன்னாலே சொல்லிடலாம். அவங்களுடைய பொருளாதார நிலைகள், அவங்களுடைய வாழ்க்கை அமைப்பு எல்லாமே அதுல காமிச்சிடும். அது பிரச்சனை இல்லை. அது கொஞ்சம் கரெக்டா நீங்க வந்து என்லார்ஜ் பண்ணி அதை மட்டும் பிரிண்ட் அவுட் எடுத்து பார்க்கறது சேஃப். மோஸ்ட்லி கைரேகை நீங்க பார்க்கும்போது பிரிண்ட் அவுட் எடுத்து பார்க்கறது தான் வந்து நல்ல பலன்களை உங்களால சொல்ல முடியும், நல்ல விதமாகவும் சொல்ல முடியும். ஏன்னா நம்ம டைரக்டா பார்க்கும்போது கண்டிப்பா உங்களால கரெக்டான பலன்களை கொடுக்க முடியாது. ஏன்னா ஆப்போசிட்ல வரவங்களுக்கு டைம் கிடையாது. நம்ம எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி செக் பண்ணி சொல்ற அளவுக்கு நம்மளுக்கும் டைம்கள் வந்து கொஞ்சம் சரிப்பட்டு வராது. அதனால பிரிண்ட் அவுட் எடுத்து அதை ஆராய்ச்சி பண்ணி நீங்க சொல்லும்போது கரெக்டாக மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 5 முக்கியமான கேள்வி கேட்பாங்க. அவங்களுக்கு என்ன வியாதி வரும், அவங்களுடைய வீடு எப்போ கட்டுவாங்க, இல்லைன்னா கல்யாணம் எப்போ ஆகும், அவங்களுடைய வாழ்க்கை நிலை வந்து எப்படி இருக்கும், கடைசி காலத்துல எப்படி இருப்பேன். அதுக்கப்புறமா சில பேர் தான் வந்து தன்னுடைய ஆம்பிஷன் லைஃப் ஆனால் இருக்குமா அப்படின்னு கேட்பாங்க. இந்த 5 கேள்வியை தான் சுற்றி இதே தான் கேட்டுட்டு இருப்பாங்க. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டா போயிடும். ஆனால் ரேகைகளை பார்க்கறதுக்கு பிரிண்ட் அவுட் எடுத்து பார்க்கறது தான் ஒரு சுலபமான மெத்தடு, நல்ல மெத்தடு. அதுதான் வந்து கைரேகை நிபுணர்களும் சஜஸ்ட் பண்ணுறாங்க. நேராக அதுக்காக வந்தவங்க வந்து அப்படியே நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு நாளைக்கு வாங்க சொல்லியவங்க நல்லா இருக்காது. அதை வந்து நீங்கள் அந்த சமயத்தில் சொல்லக்கூடிய முக்கியமான அந்த ரேகைகளை வைத்துக்கொண்டு ஒரு பொதுப்படியான பலன்களை சொல்லிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து பார்க்கறது நல்லது. வேறு எதுவுமே கிடையாது. சரிங்களா? அதே போல கருப்பு புள்ளிகள், அதாவது இந்த கருப்பு மட்டும் எந்த இடத்துல காணப்பட்டாலுமே அது கெடு பலன்களை தான் கொடுக்கும். சனிமேட்டை தவிர சனிமேட்டுல கருப்பு புள்ளி இருந்தால் நல்ல பலன்களை கொடுக்கும். ஆனா மற்ற இடத்துல எங்க காமிச்சாலுமே அது கெடு பலன்களை மட்டும்தான் கொடுக்கும். சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா அந்த கையினுடைய அமைப்பு, கையினுடைய கலர் என்ன கலர்ல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. இது வந்து இந்த யாசோனிஸ்தானு சொல்லக்கூடிய ஒரு அவர் எழுதி கொடுத்தது. இது வந்து பாத்தீங்கன்னா சர்க்குலேட்டிவ் சிஸ்டம் வந்து பாதிப்பு இருக்கும் அப்படிங்கிறாங்க. ப்ளூ கலர்ல ஹேண்ட் இருக்கு, கை வந்து ப்ளூ கலர்ல இருக்கு அப்படின்னா ஹார்ட்ல வந்து ஹோல் இருக்குன்னு அர்த்தம். எதுவுமே சொல்லிடுங்க, உடம்பு ஹார்ட்ல ஓட்டை இருக்கு, திரும்பி போய் டாக்டர் யாருன்னு சொல்லி இமீடியட்டா அனுப்பிச்சு விட்டுருங்க. கை வந்து செக்கச்செடையன்னு இருக்குது. அதாவது 2 விஷயம் இருக்கு சார். தாமரை பூ கலர்ல இருக்கிறதுன்றது வேற, சிகப்பு கலர்ல இருக்கிறது வேற. சிகப்பு கலர்ல இருக்கு அப்படின்னா அது வந்து ஹை பிளட் ப்ரெஷரு, ஹார்ட் சரியில்லைன்னு அர்த்தம். ஆனா தாமரை பூ கலர்ல இருக்கு அப்படின்னா பகவத் பாதா வந்து பாத்தீங்கன்னா சௌந்தரிய லகரியில 16வது ஸ்லோகத்துல சொல்லியிருக்காரு, அம்பாளுடைய கை வந்து தாமரை பூ கலர்ல இருக்குன்றாரு. அதாவது அது வந்து பிங்க் ஹேண்ட் அப்படின்வாங்க. பிங்க் ஹேண்ட் இருக்கு அப்படின்னா அது வந்து லக்ஸரி லைஃப், அருள் பெற்ற ஒரு வாழ்க்கை. அது பிங்க் ஹேண்ட், இது ரெட் ஹேண்ட், ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். கலரை பார்க்கும்போது கொஞ்சம் பார்த்து அனலைஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதே போல எல்லோ ஹேண்டா இருந்ததுன்னா வீக் லிவரு, பிளாக்கா இருக்கு அப்படின்னா கிட்னி வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்றது டயக்னோஸ் பண்ணிடலாம். இது வந்து 50 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா சொல்லலாம். இப்பெல்லாம் சின்ன வயசுலயே கிட்னி ப்ராப்ளம் வந்துருக்கு. அதனால அது வந்து செக் பண்ணிக்கோங்க. பிளாக்கா இருக்கும், கை வந்து கருமை நிறம் பழங்கிருக்கும். அது கருப்பு கலர்ல இருக்கிறவங்களுக்கு அப்படி இல்லை. கருப்பு கலர்ல இருக்கிறவங்களுக்கும் உள்ளங்கை வந்து சுத்தமாக தான் இருக்கும், வெண்மையான கலர்ல தான் இருக்கும். அந்த கையும் உள்ளங்கையும் வந்து கருப்பு நிறத்துல படர்ந்து இருந்தா கண்டிப்பா கிட்னி ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. கை இது வந்து ரொம்ப ஈஸியா ஐடென்டிபிகேஷன் பண்ணக்கூடிய அமைப்பு. ப்ளூ ஹேண்டு, ரெட் ஹேண்டு, எல்லோ ஹேண்டு, பிளாக் ஹேண்டு, நாலுமே வந்து ஈஸியா அனலைஸ் பண்றது, வேற எதுவும் கிடையாது. டெத் சிம்டம்ஸும் நான் தனியாக நான் போட்டுருக்கேன், உங்களுக்கு காமிக்கிறேன். சரிங்களா? நான் சொன்னேன் இல்லைங்களா, முதல்ல சொன்ன 4 இருதய பிரச்சனை, கிட்னி ப்ராப்ளம், சுவாச கோளாறு, சக்கரை வியாதி, இதெல்லாம் வந்து ஒரு பட்சமாக இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரியப்பட்ட ஒரு மிகவும் அடிக்கடிக்க தெரிஞ்ச ஒரு வியாதிகள்.
இங்க இருக்கிறதுலாம் மக்களுக்கு தனக்கு இருக்கின்றதே தெரியாம போயிருக்கு. இந்த மூளை ஜுரம், மூளை ஒழுங்கின்மை அப்படின்றதுலாம் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு தனக்கு அது இருக்குன்னு அவங்க அக்செப்டே பண்ண மாட்டாங்க. ஆனா இதெல்லாம் இருந்தது அப்படின்னா நீங்க முன்னாடி சொல்லிட்டீங்கன்னா நீங்க அவங்களை காப்பாற்ற முடியும். தயவு செஞ்சு நீங்க இருதய வியாதியும் சர்க்கரை வியாதியும் இதெல்லாம் பார்த்து சொல்றதை விட இதை நீங்க பார்த்து சொன்னீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்க ரொம்ப சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும். வேற எதுவும் கிடையாது. ஆயுள் ரேகையில தீவு புரியும், புத்தி ரேகையில புண்ணியம் இருந்ததுன்னா, அதே போல புத்தி ரேகை ஆயுள் ரேகை ரொம்ப நெருங்கி இருந்ததுன்னா மூளை ஜுரம் வரும். புத்தி ரேகையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பா மூளை சம்பந்தப்பட்டதுதான். அதனாலதான் மூளை அந்த ரேகையில ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா அது மூளையை டைரக்டா பாதிச்சிடும். அதே போல புத்தி ரேகையில தீவு புரியும், புதன் ரேகையில புத்தி ரேகை புத்தி ரேகையில முடியாது. புதன் ரேகை புத்தி ரேகையில முடியாதுன்னா இந்த காமிக்கிறேன் பாருங்க. இந்த இது புதன் ரேகைன்னு வச்சுக்கோங்களேன். இங்கிருந்து இப்படி வருவார், அழகா அவர் இந்த புத்தி ரேகையிலே முடிஞ்சிடுவாரு. அவர் முடிஞ்சிட்டாரு அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு மூளை பிரச்சனை வரும் அப்படின்னா. ஏன்னா அது ஆரோக்கிய ரேகையாகவும் அதை கன்வெர்ட் ஆகும். அதனால சொல்றது வேற எதுவும் இல்லை. மூளை ரத்தப்போக்கு இருதய ரேகை இல்லாமலும் கெட்ட செவ்வாய் மேடுகள் நன்கு வளர்ந்து அடித்தல். கெட்ட செவ்வாய் மேடுகள் ஒன்றும் இல்லை. செவ்வாய் மேடுகள்ல கெட்ட குறிக்கல் இருக்கிற பட்சத்துல அது அந்த செவ்வாய் மேட்டினுடைய சுப பலனை கெடுத்து விட்டுரும். அதனால கெட்ட செவ்வாய் மேடுகள் நன்கு வளர்ச்சி இருந்ததுன்னா அவங்களுக்கு இருதய ரேகையே இல்லை அப்படின்னா, இருதய ரேகையே இல்லை அப்படின்னா சொல்லுவாங்க. ஆனா இருதய ரேகை இல்லாம ஒருத்தருடைய கை இருக்காது. இருதய ரேகையும் புத்தி ரேகையும் ஒன்னா சேர்ந்திருக்கும். அது சிமியன் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. சிமியன் லைன் சொல்லுவாங்க. இது புத்தருக்கு இருந்ததா சொல்லியிருக்காங்க. பட் அவரை வச்சுதான் கண்டுபிடிக்காத மங்கோலியன் ரேகைன்னு ஒரு பேர் உள்ளதுக்கு. மூளை ரத்தப்போக்கு அப்படின்றது இருக்கும். மூளை ரத்தப்போக்குன்றது இருதய ரேகை இல்லாம கெட்ட செவ்வாய் மேடுகள் இருக்கிறது. இருதய ரேகை இல்லாம இருந்தா இந்த பலன்கள் கிடையாது. இருதய ரேகை இல்லாமல் இருந்து, அதாவது இருதய ரேகையும் புத்தி ரேகையும் ஒரு சேர அமைந்திருந்து ஒரே ரேகையினால இருந்து அந்த இடத்துல கெட்ட செவ்வாய் மேடுகள் மிகவும் கெட்டு போயிருந்தது அப்படின்னா கண்டிப்பா மூளையில ரத்தப்போக்கு இருக்குன்னு அர்த்தம். அது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க சார். மூளை ஜுரம்ன்றது இப்ப ரொம்ப வேகமா பரவின்னு வரக்கூடிய ஒரு ரேகை, ஒரு ஜுரம். இதை நீங்க அனலைஸ் பண்ணி சொல்லிட்டீங்கன்னா அவங்களோட லைஃப் நீங்க காப்பாற்ற முடியும். அது பார்த்துக்கோங்க. மூளை ஒழுங்கின்மைன்றது ஒன்றும் இல்லை. அதுல திருச்சல் குறி புத்தி ரேகையில் இருந்தாலோ, வெற்றி இருந்தாலோ, இல்லை அதுல கரும்புல இருந்தாலோ, இல்லை புதன் ரேகை புத்தி ரேகையில முடிவடைஞ்சிருந்தாலோ அதுல கண்டிப்பா மூளை ஒழுங்கின்மை இருக்கும். அடிக்கடி அவங்களுக்கு டென்ஷன் ஆகுறது, தலைவலி வர்றது எல்லாமே வரும். அடிக்கடி தலைவலி வருது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அவங்களுடைய புத்தி ரேகையில தீவுப்பொறி இருக்குன்னு அர்த்தம். புத்தி ரேகையில தீவுப்பொறி இருந்தது அப்படின்னா கண்டிப்பா மண்டை தலைவலி வந்துட்டே இருக்கும். இதை செக் பண்ணிக்க சொல்லுங்க, சரிங்களா? இன்னொன்னு வயிறு தொடர்பான தொந்தரவு, விகாரமான அல்லது உறுப்புலைந்த ஒரு ட்ரம்ஸ்டிக் நெய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரம்ஸ்டிக் விரல் சிங்கர் சொல்லுவாங்க. அது போல இருக்கும். அப்படி இல்லைன்னா கூட கை கொஞ்சம் ஒரு சீரா இருக்காது. விரல் பார்த்தீங்கன்னா சீரா இல்லாம இருக்கும். அது போல இருந்தது அப்படின்னா வயிறு தொடர்பான தொந்தரவு இருக்கும். அசிடிட்டின்றது வயிற்றுல இருக்கக்கூடிய ஆசிட் பிரச்சனை. அது மிருதுவான விரல் ரொம்ப சாஃப்டா இருக்கும். அதாவது பின்னாடி இருக்கக்கூடிய விரலுடைய பேக் சைடு நல்லா இருக்கும். அதே போல முன் விரல்கள் உள் விரல் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டா இருக்கும். அது போல இருந்தது அப்படின்னா அசிடிட்டின்னு பேரு. கருத்தலைகள் அப்படின்றது பாத்தீங்கன்னா டக்குன்னு சொல்லிடாதீங்க. அந்த பெண் கர்ப்பமா இருக்கிறாங்க அப்படின்னா நீங்க திருமண ரேகையில மேல பெருக்கல் குறி தொடாம இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க சார். தொடாம இருக்கணும். திருமண ரேகையில மேல பெருக்கல் குறி தொடாம இருந்தது பட்சத்துல திருமண ரேகைன்றது ஆக்சுவலி கைரேகையில் ஒண்ணு கிடையவே கிடையாது. அது புத்தகத்துல கொடுத்துருக்காங்க. அது அஃபெக்ஷன் லைன் தான் சொல்லுவாங்க. அது மேலே பெருக்கல் குறி பெண்களுக்கு இருக்கக்கூடிய பட்சத்துல கண்டிப்பா கரு கலைஞ்சிடும் அப்படின்னு நீங்க சொல்லலாம். இப்போ ஒரு டாக்டரை பார்த்துதான் ஒரு பெண் கர்ப்பமாக இருக்காங்கன்றது நீங்க சொல்லணும்னு அவசியமே இல்லை. கையை பார்த்தாலே சொல்லிடலாம். 3 சிவப்பு நிற புள்ளிகள் பெரிய முக்கோணத்துல இருந்தது அப்படின்னா 45வது நாள்ல இது காணப்படும். 45வது நாள் இது காணப்படும் போது கண்டிப்பா நீங்க சொல்லிடலாம் அவங்க கர்ப்பமா இருக்காங்கன்னு சொல்லிடலாம். இது 100% உண்மை. நீங்க எந்த கர்ப்பவதியை கூட போய் பார்த்துக்கோங்க. 3 மாதம் கழிச்சு டாக்டர் தான் கன்ஃபார்ம் பண்ணணும் அவசியமே கிடையாது. நீங்களே கையை பார்த்து சொன்னீங்கன்னா 3 சிவப்பு நிற புள்ளிகள் பெரிய முக்கோணத்தில், பெரிய முக்கோணம்னா எதுவும் தெரியுங்களா?
பெரிய முக்கோணம்ன்றது ஒன்றும் இல்லை. இவரும் இவரும் இது வந்து இந்த இதுல ஏதோ ஒரு கோடு மாதிரி ஒன்று வரும். இதுல ஒரு கோடு போட்டு வச்சுக்க வேண்டியதான். இதுதான் பெரிய முக்கோணம். இந்த பெரிய முக்கோணத்துல 3 புள்ளிகள் காணப்படும் போது கண்டிப்பா அந்த பெண் வந்து கர்ப்பமாயிருவாங்கன்றதை நீங்க சொல்லிடலாம். அதே போல 2 வெள்ளை புள்ளிகள் 3வது விரலில் வெளிவருவது போல தோற்றம். சார் இது கரெக்டா நீங்க பாத்தீங்க அப்படின்னா 21வது நாள்லயே நீங்க சொல்லிடலாம் அந்த பெண் கர்ப்பமா இருக்காங்கன்றது சொல்லிடலாம். 2 வெள்ளை புள்ளிகள் 3வது விரலில், 3வது விரல்ன்றது நம்மளுடைய நடுவிரல், சனி விரல். அந்த சனி விரல்ல வெள்ளை புள்ளிகள் வெளியில வராத மாதிரி இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா இந்த எட்ஜில இருக்கும். எட்ஜில இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பா 21வது நாள்ல இருந்து 27வது நாள் இந்த 6 நாளுக்குள்ள அது காணப்படும். புதுக்க கல்யாணம் ஆனவங்களுக்குள்ள நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா அவங்க கர்ப்பமா இருக்காங்க அப்படின்னா இந்த 2வது பாயிண்ட் 100% கரெக்டா இருக்கும். 2 வெள்ளை புள்ளிகள் 3வது விரலில் வெளி வருவது போல தோற்றம் நிச்சயமான கர்ப்பம். அதாவது 21வது நாளே கண்டுபிடிச்சிடலாம் சார். 3 சிவப்பு நிற புள்ளிகள் பெரிய முக்கியத்தில் இருந்ததுன்னா அது 45வது நாள். இது 21ல இருந்து 27வது நாளுக்குள்ள கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? அதே போல அந்த கரு நிச்சயமா நிற்காதான்றதை திருமண வயதில் மேல பெருசல் புரிய இருந்ததுன்னா அந்த கரு நிற்காதுன்னு சொல்லிடலாம். சரிங்களா? அடுத்து குழந்தை பிறப்பு பிரச்சனைகள். குழந்தை பிறக்கும் போது பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருக்குமே பிரச்சனையே இல்லை. நான் டேட்டு கொடுத்துட்றாங்க, முன்னாடியே டேட்டு கொடுத்து அடுத்து வெளியே எடுத்து போட்டுடுறாங்க. அப்படியும் பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கட்டை விரலுக்கு அருகில் இருந்தாலோ இந்த சிறுவரையும் கட்டை அது சுக்கர வளையம்ன்றதை விட சுக்கரமேட்ல இருக்கக்கூடிய சுக்கர விரலுடைய வளையம். சரிங்களா? அதை காண்கிறாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அழகா ஒரு வளையம் மாதிரி ஒரு காம்பினேஷன் வரும். சுக்கர விரலுடைய வளையம். அது சுக்கர வளையம் கிடையாது. சுக்கர வளையம் வேற, சுக்கர விரலுடைய வளையம் அப்படி இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு குழந்தை பிறப்புல பிரச்சனை இருக்குன்னு இருக்கும். சுக்கரமேட்ல ஆரம்பிச்சு சனிமேட்ல ஏதாவது ரேகை முடிஞ்சு இருந்ததுன்னா அது கர்ப்பஸ்திரிக்கு மட்டும்தான் சார் அந்த ரேகை இருக்கும். மற்றபடி எல்லாருக்கும் அது வேற பலன் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். கர்ப்பமா இருக்கிறவங்களுக்கு அது போல இருக்கும். அதே போல மேல் உடல் அது மூச்சு இடையில பெரிய மச்சம் ஃபார்மேஷன் ஒரு திடீர்னு ஃபார்மேஷன் வரும். அப்படி வந்தது அப்படின்னா குழந்தை பிறகு பிரச்சனையா இருக்குன்னு இருக்கும். விதிரேகை கிளையுடன் ஆரம்பித்தால் கண்டிப்பா அவங்க வீட்டுல தத்தெடுத்திருப்பாங்க, குழந்தைய தத்தெடுத்திருப்பாங்க. நீங்க ஆணித்தனமா சொல்லலாம். அந்த விதிரேகை ஆரம்பிக்கிற இடத்துல உங்களுக்கு என்ன சொல்றது, அதாவது அடாப்ஷன் கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்க தான் எப்போதும் குடுக்கை இயந்திரம் கை போல் அங்கே இடுக்கன் கலைவான்ற மாதிரி. சாருக்கு ஆக்சுவலா இன்னைக்கு அவர் ஒரு குடும்பத்துல ஒரு டெத்து. பட் இன்னைக்கு ஆனதுனால இந்த நிகழ்ச்சியும் தவிர்க்க முடியல. யூஸ்வலா நம்ம ஆபீஸ்ல தான் செஷன் பண்ணுவாங்க. அவங்க இருந்த இடத்துல பண்றாங்க, சிக்னலும் இல்லை. அதனால தொடர்ந்து இடையூறு வந்துட்டு இருக்கு. பரவாயில்ல. அவங்க நீங்க இன்னொரு 1/2 hour 45 minutes ஏதாவது ஒரு டாபிக்ல ஒரு செஷன் எடுங்க. சின்ன இன்னைக்கு அப்படியே ஒரு ஸ்கிரீன் ஷேர் கொடுத்துருங்க. ஒரே நிமிஷம். யாரு வருக வருங்க. ஒரு நிமிஷம். இந்த நிலை எப்பவுமே ரெடியா இருக்கணும். நிலை வித்வான்கள் எப்பவுமே கொஞ்சம் ரெடியா இருக்கணும். ஆமா சார். அது நிலைய வித்வான் எடுத்துக்க வேண்டியது இல்லை சார். இடுக்கன் கலையக்கூடிய நட்பு சார் அது. நல்ல சார். அடுத்தது இன்றைக்கு ஒரு சின்ன டாபிக் எடுத்துக்குவோம். ரைட் சார். பிரசன்ன மார்க்கத்துல இப்ப நம்ம பார்த்து கடைசியா ஒரு இறப்பை பத்தி பேசணும். அதே டக்குன்னு ஒரே எடுத்துருவோம், ஸ்பீட் எடுத்துக்குவோம் போயிட்டு. இப்போ ஒரு இந்த டைமுக்கு யாரோ ஒருத்தவங்க விட்டு ஒரு கேள்வி கேட்டு வந்துட்டாங்க சார். இந்த கன்சர்ன் ஒரு யாரோ ஒருத்தர் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமையோ இல்லை வேற இதுலயோ ஹாஸ்பிட்டல் ரொம்ப இதை சீரியஸா இருக்காங்க, வெதர் அவங்க நல்லா இருப்பாங்களா மாட்டாங்க, அந்த மாதிரி கேள்வி வந்தா மட்டும்தான் பிரச்சனை மார்க்கத்துல கேள்வி வந்தா மட்டும் மிருத்யு சக்கரம்னு ஒரு சக்கரம் இருக்கு. அந்த மிருத்யு சக்கரத்தை நீங்க போட்டு பார்த்தீங்க அப்படின்னா அழகா
இந்த இறப்புங்கிறது கன்ஃபார்ம், அல்லது வெறும் இடைஞ்சலோட முடிஞ்சிடும், அல்லது எந்த பிரச்சனையும் இல்லாமல் மீண்டு வந்து விடுவார்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த 3 தான் இந்த ஆப்ஷன்ல, 3 ஆப்ஷன் தான். அதாவது உயிர் பிடித்து விடுவார் ஒண்ணு அதனால பாதிக்கப்பட்டு ரொம்ப நாள் அந்த பேதனையில் இருப்பாருங்கிறது ஒண்ணு, இல்ல முழுமையா பாதிப்பிலிருந்து வெளியே வந்துருவாரு. இந்த மாதிரி 3 விஷயங்கள் சொல்லலாம். இது ஒரு சின்ன டாபிக் தான், அதனால ஒரு ½ அன் ஹவர்ல இந்த டாபிக் மட்டும் எடுத்துக்கலாம். இந்த மிருத்யு சக்கரத்தை எப்படி போடுவது? ஓகே, இதுக்கு கேட்கப்பட்ட நேரத்திற்கு மேக்சிமம் குழந்தை பிறந்த நேரத்துக்கு கூட எடுத்துக்கலாம். சப்போஸ் ஒரு குழந்தை பிறந்து விட்டது, அது குறைப்பிரசவம் ஆயிடுச்சோ இல்ல வேற ஏதோ ஒரு பிரச்சனை வந்துச்சு, டாக்டர் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் சொல்றாங்க அப்படின்னா நீங்க அந்த டைம் கூட எடுத்துக்கலாம். அப்படி எடுக்கும்போது கேள்வி கேட்கப்பட்ட நேரம் சூரிய உதயத்திலிருந்து கேள்வி கேட்கப்பட்ட நேரம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த டைம் டியூரேஷன் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த டியூரேஷன் ஆஃப் டைம், இந்த சூரிய உதயத்திலிருந்து கேள்வி கேட்கப்படும் நேரத்துக்குள்ள கேட்கப்பட்டுமா, அவங்க அந்த காலத்துல எல்லாம் நாளிகை வினாடிகை கொடுத்துருக்காங்க. இது நமக்கு வந்து அது சரிப்பட்டு வராதனால நான் அதை நிமிஷத்துக்கு கொண்டு வந்துட்டேன். இதை நம்ம ஈஸியா எடுத்துக்கலாம். இப்ப கேட்கப்பட்ட நேரத்திலிருந்து சூரிய உதயத்திலிருந்து கேட்கப்பட்ட நேரம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சூரிய உதயம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அன்றைய சூரிய உதயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எடுத்துக்கணும். அன்னையிலிருந்து கேட்கப்பட்ட கேள்விக்கு வந்த நேரம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த நேரத்தை எடுக்கணும். எடுத்துட்டு அதை நிமிடங்களாக மாற்றி, மணிக்கணக்கில் இருக்கிறது இல்ல, நிமிடங்களா மாட்டிக்கணும். நிமிடங்களா மாட்டிட்டீங்கன்னா அதை நிமிடத்தை 6ஆல் வகுக்கணும். வகுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிகிரி கிடைக்கும். அந்த டிகிரி மேஷத்திலிருந்து போயிட்டீங்கன்னா அது மிருத்யு ராசி அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இன்றைய நவாம்சம் தான் எல்லாமே. அந்த கேட்கப்பட்ட நேரத்துக்கு இருக்கக்கூடிய நவாம்சம் தான் சூரிய நவாம்சம், சந்திர நவாம்சம், குடிகன் நவாம்சம், அதாவது மாந்தியோட நவாம்சம். குடிகன் எடுத்துட்டாலும் சரி, மாந்தியன் எடுத்துட்டாலும் சரி. இப்ப குடிகன்னா ஒரு 3.25 நாளிகையா இருக்கும், மாந்தினா 4 நாளிகையா இருக்கும். சின்ன ஸ்லைட் டிஃபரன்ஸ் வரும். குடிகன் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எடுக்கணும். ஆனா நீங்க சில பேர் குடிகன்னு தெரியாது, அதனால மாந்தி மட்டும் தெரியும். குடிகன் கண்ணு தெரியாதவங்க டசன் மேட்டர் மாந்தி கண்ணு போட்டுக்கங்க. ஆனா அது கொஞ்சம் ஸ்லைட் டிஃபரன்ஸ் வந்துடும். ஓகே, இதை நம்ம மிருத்யு சக்கரம் அப்படிங்கிறது எப்படின்னா, ஒரு நாளைக்கு 15 வினாடிகைக்கு இந்த ராசியானது அப்படியே நகர்ந்து வருகிறது அப்படின்னு ஒரு சின்ன, அதாவது ஒரு லக்னமானது ஒரு ராசி மண்டலத்தை கடப்பதற்குள் 20 ராசி மண்டலம் கடந்துருதுன்னு அர்த்தம், வேற ஒண்ணும் இல்லை. இப்ப சாதாரணமாக ஒரு லக்னத்தை கடப்பதற்கு, ஒரு ராசியை லக்னம் கடப்பதற்கு எடுக்கக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம், அதாவது 5 நாழிகைகள். 5 நாழிகைகள். அப்ப 15 வினாடிகை அப்படிங்கிறது 1/4 நாளிகை. அப்போ ஒரு நாளைக்கு, அதாவது ஒரு 15 வினாடிகைக்கு ஒரு ராசி மண்டலமாக எடுத்துக்கிறாங்க. அப்போ 15 நாளிகைக்கு ஒரு ராசி மண்டலம்னா ஒரு நாளிகையில 4 நாளிகை இருக்குது. ஒரு ராசியை லக்னம் கடப்பதற்கு 5 நாளிகை எடுத்துக்குது. அப்ப 5 × 4 20 நாளிகை. அந்த 20 நாளிகை தான் இங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் 20 அப்படின்னா 12 முடிந்து கரெக்டா வந்து 8வது நிற்கும். 8ங்கிறது நம்மளுடைய ஆயுள் ஸ்தானத்தை குறிக்கக்கூடியதுனால அந்த 8வது தான் நம்ம இங்க எடுக்கிறோம். அதுக்காக தான் இவ்வளவு துல்லியம் எடுக்கிறோம். இது எந்த புக்கிலும் குறிப்பிட்டிருக்க மாட்டாங்க. ஏன் 20 அப்படிங்கிறப்ப நம்ம பார்த்தா மட்டும்தான் தெரியும். இது நம்ம புரிதல் தான். இது எல்லாமே நிறைய விஷயங்கள் வந்து அந்த காலத்துல முனிவர்கள் சொன்னது எல்லாமே நம்ம பின்னாடி எடுத்து வரும்போது சிலது மறைஞ்சு போயிட்டு, சிலது அடிஷனலா இருக்கும். அதனால நம்ம நம்மளுடைய கொஞ்சம் திறமையை வச்சுதான் பார்க்கணும். ஒரு 20 ஒரு ராசி மண்டலத்தை 20ஆக பிரிக்கிறதா இது, வேற ஒண்ணும் இல்லை. 15 வினாடிங்கிறது ஒரு ராசி மண்டலத்தை 20ஆக பிரிக்குது. இப்ப நம்ம 2 மணி நேரத்தை 20ஆக பிரிக்கணும்னா 6 நிமிஷத்துக்கு ஒரு ராசியா போட்டோம்னா 2 மணி நேரத்துக்கு 20, ஒரு 60 நிமிஷத்துக்கு 10 ராசி, 20 நிமிஷம் 2 மணி நேரத்துக்கு 20 ராசி. அதே தான் பண்றோம். 15 நாளுங்கிறது 6 நிமிஷமா மாத்திட்டோம்னா கணித முறை ஈஸியா இருக்கும். அந்த கணித முறை ஈஸி பண்றது மட்டும்தான் நம்மளுடைய ஒர்க்கா இருக்கும். அந்த கணித முறை ஈஸி பண்ணிட்டோம்னா இப்ப நம்ம மிருத்யு ராசி எடுத்துடலாம்.
அதாவது இப்ப சாதாரணமா அது நான் இதுவும் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. அதாவது இது எப்படி அப்படிங்கிறத பார்த்தேன். அதாவது சூரிய உதயம் கேள்வி கேட்கப்பட்ட நேரம் 1:33 வச்சுக்கோ. உதாரணத்திற்கு 1:33 கேள்வி வந்திருக்கு. அப்போ சூரிய உதயத்தில் இருந்து கேள்வி கேட்கப்பட்ட நேரத்துக்கு உண்டான டிஸ்டன்ஸ் 1:33, அதான் 13:33, 13 மணி நேரம் 33 நிமிஷம் சூரிய உதயத்திலிருந்து கேள்வி கேட்கப்பட்ட நேரம் அப்படின்னு வச்சுட்டோம்னா, அந்த 13 நாளிகையில பாத்தீங்கன்னா 33.53 நாளிகை வரும். நீங்க அந்த நாளிகை கணக்குக்கே போக வேண்டாம். அது ஓவர் கன்ஃபியூஸ். அது 10-15 நிமிஷத்துக்குள்ள அந்த கன்ஃபியூஸ் சரி பண்ண முடியாது. நீங்க டைம் மட்டுமே ஃபேக்டர் எடுத்துக்கங்க. நமக்கு தெரிஞ்சது மட்டுமே போய்க்குவோம். ஓகே. சோ சூரிய உதயத்திலிருந்து கேள்வி கேட்கப்பட்ட நேரம் 13.33 நிமிடங்கள், 13 மணி நேரம் 33 நிமிஷமா அப்படி இருந்தது பட்சத்துல நம்ம என்ன பண்றோம், இங்க நம்ம அந்த மணி அதை எல்லாம் நிமிடங்களாக மாற்றோம். இந்த 13 மணி நேரத்தை நிமிடங்களாக மாற்றும் போது அதாவது 780 நிமிடம் வரும். 13 மணி நேரத்துக்கு 780 நிமிடங்கள் வரும். கூட இந்த 33 சேர்த்துனா 813 நிமிடங்கள் அப்படின்னு வரும். இது டிவைடட் பை 6, 6ஆல பிரிக்கும். எதுக்காக 6ஆல வகுக்கிறோம்னா, இங்க 15 கலைகளுக்கு ஒரு இதுங்கிறப்ப இங்க 6 நிமிடங்களுக்கு ஒரு ராசிங்கிற கணக்கு டிவைட் பை 6 போட்டீங்கன்னா 135.32 அப்படின்னு வரும். இந்த 135.32ங்கிறது மேஷத்திலிருந்து கவுண்ட் பண்ணி 135.32வது பாகையில தான் மெர்க்யூரி ராசி இருக்கும். இப்ப மேஷ 0 டிகிரி இருந்து இந்த 132 கடகம் வரைக்கும் 120 டிகிரி ஆயிடும். அதுக்கப்புறம் சிம்மத்துல 15.32 டிகிரி. இது மெர்க்யூரி ராசி. இந்த மெர்க்யூரி ராசி எடுக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் இப்ப நம்ம சூரிய ஸ்புடம் பார்த்துக்கோம். சூரிய ஸ்புடம் ஈஸியா நம்ம இவங்க கொடுத்த கால்குலேட் அந்த பிரசன்ன மார்க்கத்துல கொடுத்த கால்குலேட் பிரகாரம் பண்ணீங்கன்னா ஒரு நாலு முழுக்க கணக்கு போட்டுக்கலாம். அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. நம்ம ஈஸியா எடுத்து போயிடலாம். எதையுமே நம்ம பெருசா கணிதம் கொண்டு போக வேண்டியதில்லை. இப்ப சூரியன் கடகத்துல 24.25 டிகிரி இருக்கு. நம்ம எல்லாத்துக்குமே நவாம்சம் தெரியும். நவாம்ச கணிதம் எல்லாத்துக்குமே நல்ல எக்ஸ்பர்ட் ஆயிட்டோம் எல்லாருமே. இப்ப நவாம்ச கணிதம் போட்டோம்னா 20 டிகிரி வரைக்கும் 6 நவாம்சம், 23.20 டிகிரி வரைக்கும் 7 நவாம்சம் கடந்து விட்டது. இது 8வது நவாம்சத்துல 1 டிகிரி 5 கலைகள் பேலன்ஸ் இருக்கு. அவ்வளவுதான் இது நம்ம எடுக்க வேண்டியது. அதாவது 8ஆம் கடகராசிக்கு எப்பவுமே சரராசி நவாம்சம் சரராசியிலிருந்தே தொடங்கும். சரராசி நவாம்சம் எல்லாமே சரராசியிலிருந்து தொடங்கும். திரராசி நவாம்சம் அதிலிருந்து 9வது ராசியிலிருந்து தொடங்கும். உபயராசி நவாம்சம் அதிலிருந்து 5வது ராசியிலிருந்து தொடங்கும். இது நம்ம ஈஸியா நமக்கு தெரியும். அப்ப இது 8வது ராசி. அப்படி இப்போ கடகத்திலிருந்து 8வது ராசி எது வரும் அப்படின்னா கும்பம் வரைக்கும் 8. ஓகே, கடகத்திலிருந்து கும்பம் வரைக்கும் 8. அப்ப 8வது ராசி கும்பத்துல 1.05 டிகிரி இருக்கும். இது 24.25ல 23.20 கழிச்சிட்டீங்கன்னா 1.05. அது இங்க எழுதிருப்பேன். சூரியன் இங்க 1.05 இங்க எழுதிருப்பேன். இதை முதல்ல இருக்கிற நாளிகைக்கு அடுத்ததுல விட்டுருங்க. இதை மட்டும் பாத்துங்க. 24.25னா கடத்தில் 7 நவாம்சம் வந்து 8வது நவாம்சத்துல இருக்கும். அப்ப 1.05 தான் இருக்கும். இந்த 1.05 3.20 டிகிரி நவாம்சத்துக்கு தான் இந்த 1.05. அப்ப அந்த 30 டிகிரியா எடுக்கும் போது எப்படிங்கிறப்ப 1.05 இன்டு 9. ஏன்னா ஒரு ராசி 9ஆ சுருக்கணும்னா நவாம்சம், அந்த நவாம்சத்தை 9ஆ பெருக்கணும் ராசி, அவ்வளவுதான். அப்ப இன்டு 9 பண்ணீங்கன்னா 9.45. அப்ப இந்த சூரியன் எங்க இருக்கிறாருன்னா அதாவது கும்பராசியில 9.45 பாகையில இருக்கிறாரு. நவாம்ச சூரியன் 9.45 பாகையில் இருக்கிறார் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து சந்திரன், அதே மாதிரிதான் சந்திரனும். சந்திரன் வந்து ரிஷபத்துல 25.11 டிகிரில இருக்கிறார் அப்படின்னா ரிஷபத்துல 25.11 டிகிரினா அதுலயும் 23.20 டிகிரி கிடைச்சிருங்க. அங்க 23.20 டிகிரி கிடைச்சா 1.51 பேலன்ஸ் இருக்கும். இந்த 1.51 பேலன்ஸ் இன்டு 9 போட்டீங்கன்னா 16.39 வரும். எல்லாமே டெசிமல் நல்லா புரிஞ்சுக்குங்க. இன்டு 100 கிடையாது. 100ல கொண்டு போகணும். இன்டு 60 தான் கொண்டு போகணும்.
கொண்டு போனீங்கன்னா 16.39. அப்ப சந்திரன் ரிஷபத்துல இருந்து எத்தனாவது டிகிரி இருக்கு? 7 வந்து 8வது நவம்சம் இருக்கு. இப்ப ரிஷப நவம்சம்ல அங்கிருந்து 9ஆம் பாவத்திலிருந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ 9ஆம் பாவத்திலிருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அங்கிருந்து மகரம் 9ஆம் பாவத்திலிருந்து ரிஷபத்தினுடைய நவாம்சம் ஸ்டார்ட் ஆகுதுன்னா மகரத்திலிருந்து 8வது கொண்டு போயிட்டீங்கன்னா அது எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீட்டா மகரத்திலிருந்து 8வது சிம்மம். சிம்மத்துல 1.51 பேலன்ஸ் இருக்குன்னா 16.39. இப்ப சிம்மத்துல 16.39ல சந்திரன் இருக்கிறது, நவாம்ச சந்திரன். ஓகே, மிருத்யு ராசியும் சிம்மத்துல வந்திருக்கு, நவாம்ச சந்திரனும் சிம்மத்துல வந்திருக்கு. இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. அடுத்தது குளிகன். இப்ப குளிகனுடைய ஸ்புரம் முதல்ல கொடுத்திருந்தேன் 12.44 அப்படின்னு எடுத்துட்டோம்னா, மிதுனத்துல 12.44 அப்படின்னா 10 டிகிரி வரைக்கும் 3 நவாம்சம். 10 டிகிரி வரைக்கும் 3 நவாம்சம். இந்த 4வது நவாம்சம் இருக்கு. மிதுன ராசியினுடைய உபயராசிங்கிறப்ப அதுல இருந்து 5ஆம் பாவத்திலிருந்து 4 பாதங்கள் தள்ளி போடணும். இப்ப மிதுன ராசி நவாம்சம் அதுல இருந்து 5ஆம் பாவமான துலா ராசியிலிருந்து தொடங்கும். இப்ப துலா ராசியிலிருந்து தொடங்கும்போது துலா ராசி 4ஆம் பாவமான மகர ராசியில இந்த மிதுனத்தின் பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும் பாருங்க, 2.44 பேலன்ஸ் இருக்கும். அதே பெருக்கல் பண்ணீங்கன்னா 24.36 டிகிரியில மகரத்துல இருக்கும். யாரு? குளிகன். சரியா? இது முதல்ல தெரிஞ்சுக்கணும். மிருத்யு ராசி சிம்மம் 15.32, சூரியன் நவாம்ச ராசி கும்பத்துல 9.45, சந்திரன் நவாம்ச ராசி சிம்மம் 16.39, குளிகன் நவாம்ச ராசி 24.36. இது வரைக்கும் நம்ம எடுத்துட்டோம். இதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்றோம்னா மிருத்யு சூரியன், மிருத்யு சந்திரன், மிருத்யு குளிகனை கண்டுபிடிக்கணும். இது கண்டுபிடிச்சாதான் இதுதான் நமக்கு இண்டிகேஷன் இருக்கும். இப்ப நம்ம சாதாரணமா இண்டிகேஷன் என்னது? மிருத்யு ராசியில சந்திரன் நவாம்ச சந்திரன் இருக்கு, அப்போ கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனை இருக்கிறதுனால தான் கேள்வி நம்மகிட்ட வருதுன்னு அர்த்தம். மிருத்யு சந்திரன் மிருத்யு குளிகன் மிருத்யு ராசியை சேர்ந்திருக்கா, அப்ப பிரச்சனை மட்டும் வந்திருக்கு. அப்ப இந்த பிரச்சனை உடல் நிலையோடு சரியாயிடுமா இல்லது உயிர் பாதிக்குமா அப்படிங்கறத நமக்கு தெரிஞ்சுக்கணும். இப்ப இத மிருத்யுவா நம்ம கன்வெர்ட் பண்ண போகுது. இதுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த மிருத்யு ராசி பிளஸ் நவாம்ச ராசி, நவாம்ச சூரியன், இது ரெண்டையும் சேர்த்து அது மிருத்யு சூரியன். மிருத்யு ராசி பிளஸ் நவாம்ச சூரியன் சேர்த்துனா மிருத்யு சூரியன். மிருத்யு ராசி பிளஸ் நவாம்ச சந்திரனை சேர்த்துனா மிருத்யு சந்திரன். அடுத்தது மிருத்யு ராசி மைனஸ் நவாம்ச குளிகன். ஏன்னா குளிகன் எப்பவுமே ரிவர்சல் தான் வரும். இப்ப சாதாரண பாத்தீங்கன்னா மாந்தி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை 26 நாளிகை, திங்கட்கிழமை 24, 22 நாளிகை, செவ்வாய்க்கிழமை 18 நாளிகை அப்படின்னு ரிவர்சல் தான் வரும். சோ இந்த குளிகனும் ரிவர்சல் கொண்டு வர்றாங்க. ரிவர்சல் கொண்டு போது அது மிருத்யு குளிகன். இப்ப இந்த மிருத்யு சூரியன் மிருத்யு குளிகன் 2 பேரும் ஒரே ராசியில இருந்துட்டாங்கன்னா டெத் கன்ஃபார்ம். மிருத்யு குளிகன் மிருத்யு சந்திரன் 2 பேரும் ஒரு ராசியில இருந்துட்டாங்கன்னா அதாவது அந்த நோய் கொஞ்ச நாள் நீடிக்கும், அவ்வளவு சீக்கிரம் விடாது. மிருத்யு குளிகன் இஸ் எவே ஃப்ரம் திஸ் டூ, அதாவது ரெண்டு விலகி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அர்த்தம். இதை எப்படி பாத்துங்க. மிருத்யு ராசி 4 ராசி, அதாவது சிம்ம ராசிங்கிறது கடகம் வரைக்கும் 4 ராசி, 15.32 இருக்குது. நவாம்ச சூரியன் 10 ராசிகள் முடிந்து, அதாவது மகரம் வரைக்கும் 10 ராசிகள் முடிந்து 9.45 இருக்குது. ஈஸியா நம்ம கூட்டுறதுக்காக இப்ப 4 + 10 14 ராசிகள். 14 ராசிகள்னா 12 ராசி வரைக்கும் மீனம் முடிஞ்சிருது. மீனம் முடிஞ்சு 2 ராசி முடிஞ்சிருது. 2 ராசி முடிஞ்சதுன்னா மிதுன ரிஷபம் வரைக்கும் முடிஞ்சிருது. மிதுனத்தில் 25.17 டிகிரியில மிருத்யு சூரியன் இருப்பார். மிருத்யு சூரியன் மிதுனத்துல 25.17 இருப்பார். நம்ம கணிதத்தை கொஞ்சம் ஃபாஸ்டா போட்டோம்னா ஈஸியா வந்துடும். அடுத்து மிருத்யு சந்திரன். அதே சந்திரன் சிம்மத்துல தான் இருக்கு. சிம்மத்தில் 4 ராசிகளும்
15.32. நவாம்ச சந்திரன் எங்க இருக்குன்னா அதுவும் சிம்மத்துல தான் இருக்கு. சிம்மத்துல அதாவது 4 ராசிகள் முடிந்து 16.39 இருக்கு. இப்ப இது ரெண்டையும் 15 + 16 கூட்டினீங்கன்னா 31 ராசிக்கு 31 டிகிரிக்கு மேல போயிடும். 31 டிகிரி அப்போ ஒரு ராசி கூட்டிக்கணும். இப்ப 4 4 8 பிளஸ் அந்த ஒரு டிகிரி கூட்டிட்டீங்கன்னா சந்திரன் 9 ராசிகள் முடிந்து 10ஆம் ராசி மகரத்துல 2.11 இருப்பார். ஓகே. அடுத்த கடைசியாக மிருத்யு குளிகனுக்கு பண்றது. மிருத்யு ராசி 4 ராசியிலும் 15.32 டிகிரி இருக்குது. குளிகன் நவாம்ச ராசி மகரத்துல 24.36 இருக்குங்கிறப்ப கழிக்க வேண்டியது அதிகமா இருந்ததுன்னா என்ன பண்றோம் அப்படின்னா இது 12 ராசிகளை கூட்டிக்கணும். இங்க 4 ராசிங்கிறது 12 ராசிகளை கூட்டினா 16 ராசி 15.32 16 15.32ல இதை கழிச்சிட்டீங்கன்னா இந்த 10 ராசியை கழிச்சிட்டீங்கன்னா 6 ராசி முடிஞ்சு கன்னி ராசியில 9.4 இருக்கும். இப்படி போட்டீங்கன்னா மிருத்யு சூரியன் இங்க இருப்பாரு, மிருத்யு குளிகன் இங்க இருப்பாரு, மிருத்யு சந்திரன் இங்க இருப்பாரு. சோ நோ, அதாவது உயிருக்கு பாதகம் இல்லை. உடல்நிலை இப்பத்துக்கு பிரச்சனை இருக்கு, ஆனா இது மீண்டும் வந்து ஏன்னா உடல்நிலை பிரச்சனை இருக்குதுன்னு மிருத்யு ராசியில நவாம்ச சந்திரன் வந்து விழுந்தாரு. சோ அப்போ தெரிஞ்சுக்கலாம் உடல்நிலை பாதிப்பு இருக்கு, ஆனா உயிரை போகும் அளவுக்கு பாதிப்பு இல்லை. ஏன் அப்படின்னா சந்திரனும் தனியா இருக்கு, சூரியனும் தனியா இருக்கு, மிருத்யு குடிகன் தனியா இருக்கிறார். இத மிருத்யு சக்கரம்னு பேரு இருக்கு. இதை எவ்வளவு குயிக்கா போட முடியுமோ அவ்வளவு குயிக்கா போடலாம். இதை நான் ஒரு ஃபாஸ்டா வந்து ஏன்னா அரை மணி நேரம் டைம் அப்படிங்கிறனால ஃபாஸ்டா வந்துட்டு இப்ப கொஞ்சம் ஸ்லோவா வர்றேன். திரும்பவும் தேவைன்னா ஸ்லோவா வரலாம். ஐயா கொஞ்சம் ஸ்லோவா வரலாங்களா? டைம் இருக்கா சார்? கண்டினியூ பண்ணலாம் சார். நீங்க டைம் இருக்குல்ல? இருக்கு சார், இருக்கு சார். ஓகே. இன்னொரு தடவை திரும்பி இன்னொரு தடவை ரீகேப் பண்ணிக்கலாம். கேள்வி கேட்கப்பட்ட நேரம் அல்லது குழந்தை பிறந்த நேரம் எப்படி வேணா வச்சுக்கலாம். இது வந்து ஒன்லி இந்த எர்லி ஸ்டேஜுக்கு மட்டும்தான். இந்த குழந்தை பிறந்த உடனே ஹாஸ்பிட்டல் இருக்குது சார். இன்னொரு 1/2 hour எடுத்துக்கலாம் சார். சார் இன்னொரு 1/2 hour எடுத்துக்கலாம். ஆஹா, ரொம்ப தேங்க்ஸ். அப்படி போய்க்கலாம். இப்ப கேள்வி கேட்கப்பட்ட நேரத்திற்கும் சூரிய உதயத்திலிருந்து கேள்வி கேட்கப்பட்ட நேரம் எவ்வளவு நேரம் கடந்திருக்கு அப்படிங்கிறத பாத்துக்கிறேன். அந்த நேரத்தை நிமிடங்களாக மாற்றுங்க. நிமிடங்களாக மாற்றிட்டீங்கனாலே 6 நிமிடங்களுக்கு ஒரு ராசின்னு கணக்கு. சோ டிவைடட் பை 6ன்னு போட்டீங்கன்னா அது எவ்வளவு வருதோ அது அந்த டிகிரி மேஷத்திலிருந்து கவுண்ட் பண்ணணும். கவுண்ட் பண்ணீங்கன்னா அது எங்க வருகிறதோ அது மிருத்யு ராசி அப்படின்னு பேர். அதுக்கப்புறம் அன்றைய நவாம்சத்துல சூரியன் எந்த டிகிரியில இருக்கிறார்? சோ நவாம்ச சூரியன், அடுத்து நவாம்ச சந்திரன், அதுக்கப்புறம் நவாம்ச குளிகன். இப்படி நம்ம எடுத்துக்கும் போது இப்ப நவாம்ச சூரியனும் நவாம்ச சந்திரனும் நவாம்ச குளிகனும் மிருத்யு ராசியோட கனெக்ட் பண்றோம். எப்படி கனெக்ட் பண்றோம் அப்படின்னா நவாம்ச சூரியன் பிளஸ் மிருத்யு ராசி ரெண்டு சேர்த்து கூட ஸ்புடம் கிடைக்கும். அது மிருத்யு சூரிய ஸ்புடம். அது ஒரு ராசியில ஒழுகும். அது எந்த ராசின்னு குறிச்சு வச்சுக்கோங்க. நவாம்ச சந்திரன் பிளஸ் மிருத்யு ராசி இது ரெண்டையும் கூட்டும் போது அது ஒரு ராசியில ஒழுகும். அது ஒரு ராசி மண்டலத்தினுங்க. அந்த ஸ்புடத்தை மிருத்யு சந்திரனாக குறிச்சுக்கலாம். நவாம்ச குடிகன் அதாவது மிருத்யு ராசி மைனஸ் நவாம்ச குடிகன், மிருத்யு ராசி மைனஸ் நவாம்ச குடிகன். எப்பவுமே இந்த மைனஸ் வர்றது மட்டும்தான் நம்ம கழிக்க வேண்டியது அதிகமா இருந்ததுன்னா முதல் புல் ஒரு ரவுண்ட் எடுக்கிறோம். இப்ப சாதாரணமாக 14ல 20 கழிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்றோம்? 14ல 20 போகாது. சோ என்ன பண்றோம்? ஒண்ணு கடன் வாங்கும்போது அது 24ஆக போகும். 24 அப்ப ஒரு 10 கடன் வாங்குறோம். சோ பக்கத்துல இப்ப இல்ல சாதாரணமாக 1 மணி நேரம் 14 நிமிஷத்துல 20 நிமிஷத்தை கழிக்கணும் அப்படின்னா என்ன பண்றோம்? இப்போ 1 மணி நேரம் அப்படிங்கிறத நம்ம கடன் வாங்கும் போது இந்த 1 மணி நேரம் 60 நிமிஷமாக வந்து 14ங்கிறது 74 நிமிஷம் ஆகும். 20 கழிச்சீங்கன்னா பேலன்ஸ் 54 நிமிடம். சோ அந்த மாதிரி இப்ப இந்த அதிகமான
மிருத்யு ராசி இருந்து அந்த குளிகன் இருந்து மிருத்யு ராசி கம்மியா இருந்ததுன்னா 12 ராசி அதோட கூட்டிட்டீங்கன்னா இதை குளிகனை கழிச்சுட்டு பேலன்ஸ் வர்றது மிருத்யு குளிகன். இதுல மெயினா வந்து மிருத்யு குளிகனும் மிருத்யு சூரியனும் ஒரே ராசியில் இருந்ததுன்னா டெத் கன்ஃபார்ம். மிருத்யு குளிகனும் மிருத்யு சந்திரனும் ஒரே ராசி இருந்ததுன்னா நிச்சயமாக அந்த பிழைத்து விடும், ஆனாலும் ஒரு கண்டினியூ ஆகும், அது அவ்வளவு சீக்கிரம் தீராது. அல்லது ரெண்டுமே செப்பரேட் எவே மித்து குடிகனுக்கும் ராசிக்கு சம்மந்தம் இல்லை, மூணு ராசிகள் தனித்தனி இருக்கிறாங்கன்னா உயிர் பிழைத்து விடும் அப்படின்ற அர்த்தம். இதை இன்னொரு நிதானமா பார்த்தேன். இதை நான் பேச்சு மட்டும் சொல்லிருக்கேன், ஒரு நிதானமா பார்த்தோம். இது வந்து சாதாரணமாக கேள்வி கேட்கப்பட்ட நேரம் 13.33 13 மணி நேரம் 33 நிமிஷம் அப்படின்னு டைம் வச்சுக்குவோம். சூரிய உதயத்திலிருந்து 13.33 நிமிஷம் கேப்ல ஒரு கேள்வி வந்தது அப்படின்னா அந்த கேள்வி வைக்கப்பட்ட நேரத்துக்கு உண்டான டைம் எடுக்குங்க. அன்றைய சூரிய உதயம் 24, அந்த அன்றைய சூரிய ஸ்புடம் கடகத்துல 24.25 டிகிரில இருந்திருக்கு. அன்றைய சந்திரஸ்புடம் ரிஷபத்துல அந்த கேள்விக்கப்பட்ட நேரத்தில் ரிஷபத்துல 25.11 டிகிரி. அன்றைய குளிகஸ்புடங்கிறது முடிந்த வரைக்கும் நீங்க மேனுவல்ல போடுறது நல்லது. மேனுவல்ல போட்டீங்கன்னா ரொம்ப கரெக்டா வரும். இது வந்து புளியக்கணிதம் தண்ணி நம்ம கிளாஸ் எடுத்தே ஆகணும். அது எடுத்தாதான் புரியும். அது புரியும் போது எப்படின்னா, இது ஆல்ரெடி நம்ம சொல்லிக்கிறோம், ஒரு ராசியை 8ஆக பிரித்து, ஒரு பகல் பொழுதை 8ஆக பிரித்து, பிரிக்கிறோம். 8ஆக பிரிக்கும் போது ஞாயிற்றுக்கிழமை சூரியனை தொடங்கி சனி வரைக்கும் ஒரு 7, கடைசியாக ஒரு டேஷ் வரும், அது 8ஆவது. அப்ப அந்த சனிங்கிற விழுகிற இடத்துல வரக்கூடியது குளிகன். திங்கட்கிழமைக்கு சந்திரன் தொடங்கி சனி வரைக்கும் 6 முடிஞ்சு 7ஆவது ஒரு டேஷ் வரும், 8ஆவது சூரியனாக வரும். அப்ப இந்த 6ஆவதா கடைசியா வரக்கூடியது சனியாக இருக்கும், அது குளிகன். செவ்வாய்க்கிழமைக்கு செவ்வாயை தொடங்கி 5 வரைக்கும் ஒரு 5ஆவது வந்து சனியாக இருக்கும், 6ஆவது டேஷ், 7, 8 சூரியன் சந்திரனா வந்துடும். இந்த மாதிரி இந்த ஆர்டர்ல வரும். அப்ப சனி எந்தெந்த பகுதியில் விழுகுதோ அந்த பகுதி எல்லாம் குளிகன். அது அன்றைய சூரிய ஸ்புடத்திலிருந்து தான் கணக்கு போடும். ஏன்னா இது 1.25 மணி நேரம் தான் குளிக. இந்த ஒரு 12 மணி நேரத்தை 8ஆவது வகுத்தீங்கன்னா 1.25 மணி நேரம் தான். அந்த 1.25 மணி நேரம் சனிக்கிழமை பாத்தீங்கன்னா முதல்ல சனியா இருக்கும். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, முதல்ல ஃபர்ஸ்ட் 0 டிகிரி இருந்து 1.25 மணி நேரத்துக்கு 22.5 டிகிரி. சாதாரணமா 1.25 மணி நேரத்துக்கு 22 டிகிரி தான் லக்ன நகரும். லக்ன நகரம் தான் நமக்கு தேவை. 1.25 மணி நேரத்துக்கு 22.5 டிகிரி, 22.5 டிகிரி நகருது அப்படின்னா சாதாரண பாத்துங்க 30 கலைகளுக்கு 30 டிகிரிக்கு 2 மணி நேரம் எடுத்துக்குது. அப்போ 1 டிகிரிக்கு 15 மணி நேரம். சாரி, இது 1.5 மணி நேரம். சாரி, நான் 1.25 மணி நேரம் தப்பா சொல்லிட்டேன். இந்த கணக்கு இது 1.5 மணி நேரம் தான். சரி, 1.5 மணி நேரம். 8 12/8 1.5 மணி நேரம். இப்போ 1.5 மணி நேரம் அப்படிங்கிறப்ப 1 மணி நேரத்திற்கு 15 கலைகள், அரை மணி நேரத்துக்கு 7.5 கலைகள். ஸோ 15 + 7 22 டிகிரி. இது கன்ஃபார்மா வச்சுக்கோங்க. இப்போ சூரிய, அதாவது முதல் சனிக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை முதல் 0 to 2.5 டிகிரி வரைக்கும் குளிகன். வெள்ளிக்கிழமை அப்படியே ரிவர்ஸ் வாங்க. வெள்ளிக்கிழமை 22.5 to 45 வரைக்கும் குளிகன். அப்ப வியாழக்கிழமைங்க 45 to 67 வரைக்கும் குளிகன். அடுத்து புதன்கிழமைங்க 67 to 90 வரைக்கும் குளிகன். அப்படியே செவ்வாய்க்கிழமைங்க 90 to 112 வரைக்கும் குளிகன் டிகிரி. அப்புறம் திங்கக்கிழமைங்க, திங்கக்கிழமை வந்தீங்கன்னா 112 to 135 வரைக்கும் குளிகன். அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை வந்தீங்கன்னா 135 to 157 வரைக்கும் குளிகன் இருப்பார். இந்த கணிதம், இந்த டிகிரி கணக்கு மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். கொஞ்சம் ஃபாஸ்டா போட தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும்.
அப்ப இந்த குடியன் அந்த மாதிரி எடுத்துட்டு இந்த குடியனுக்கு எப்பவுமே மையப்பகுதி தான் டிகிரியா எடுப்பாங்க. மாந்திக்கு ஆரம்ப டிகிரி, மாந்திக்கு ஆரம்ப டிகிரி, குடியனுக்கு மைய டிகிரி. மைய டிகிரி என்ன? 22 பாதி 11 டிகிரி. கடைசி அந்த கடைசியை நம்ம எந்த நாளைக்கு பார்க்கிறோமோ அன்றைய நாளுக்கு 11 டிகிரி போட்டீங்கன்னா அதுக்கு குளிரஸ்புரமாக வந்துடும். அதை எடுத்தா மட்டும்தான் கரெக்டாக பிடிச்சுன்னு பண்ண முடியும். ஓகே, கொஞ்சம் அது தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு தெரியும்னா ஒரே நிமிஷம் கொஞ்சம் எல்லாம் ஸ்கிரீன் ஷேர் க்ளோஸ் பண்ணிட்டு, ஏன்னா 1/2 மணி நேரம் டைம் கொடுத்துருக்காரு, தாராளமா சொல்லலாம். எல்லாம் கொஞ்சம் போர்டை பாருங்க. போர்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த குளிகஸ் படத்தை நான் விவரமா புரிய வச்சிடறேன். ஈஸியா புரிஞ்சுக்கலாம், ஒன்றும் கஷ்டமே கிடையாது. ஓகே, ஒரு சிறு சொல்லி கொடுத்தாலும் கரெக்டா சொல்லி கொடுத்தோம்னா ஈஸியா பண்ணணும். இப்ப ஒரு ஒரு பகல் பொழுது அப்படின்னு ஒரு இப்ப வந்து ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, கீழே சனிக்கிழமை. இதை 8வது பிரிக்கிறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 வரணும். 8 பிரிக்கிறோம். 8 பிரிக்கும் போது இது எப்பவுமே ஃபர்ஸ்ட் சூரிய உதயத்துக்கு தான் எல்லாமே ஸ்டார்ட் ஆகும். சூரிய உதயங்கிறப்ப இந்த 0 to 22 டிகிரி வரைக்கும், 22.30 வரைக்கும் ஃபர்ஸ்ட்ல இருக்கும். ஓகே, இது வந்து 22.5 45 டிகிரி வரைக்கும். இங்க 45 நமக்கு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வந்துருக்கீங்க. இல்லைன்னா நீ கூடல என்ன பரவாயில்ல. 45 67 டிகிரி வரைக்கும். இங்க 67 90 டிகிரி வரைக்கும். இங்க 90 டிகிரி 112 டிகிரி வரைக்கும். 12.30. இங்க 112.30 135 டிகிரி வரைக்கும். 157 டிகிரி, சாரி, 157 டிகிரி வரைக்கும். 157 டிகிரி வரைக்கும். இங்க 157 180 டிகிரி, இதெல்லாம் முக்கியமே இல்லை. 157 டிகிரி 180 டிகிரி வரைக்கும். பகல் பொழுது 180 டிகிரி வரைக்குமா, அது முடிஞ்சிடும். இதுல எப்பவுமே இப்ப இது மட்டும் கன்ஃபார்ம் இருக்கு. இன்னைக்கு சனிக்கிழமை அப்படிங்கிறப்ப ஃபர்ஸ்ட் இங்க ஞாயிறு, சண்டே. சார் கொஞ்சம் போர்டு பாதி மறைக்குது. ஓகே ஓகே ஓகே. ரொம்ப தெரியுது, நீங்க மறைஞ்சிடுறீங்க. நான் மறைந்த பரவாயில்ல, போடுதுன்னு போதும், அது பாத்துக்கலாம். ரைட், ஓகே ஓகே ஓகே. இப்ப கிளியர் இருக்கா? அப்போ இப்ப இன்னைக்கு சனி, இப்ப ஞாயிற்றுக்கிழமை பார்க்கணும்னா ஞாயிறு, இங்க சண்டே. இது ஃபர்ஸ்ட் இது வந்து ஜாமம்னு பேரு. ஃபர்ஸ்ட் அர்த்த ஜாமம் பேரு. ஜாமம் கொடுக்கிறது ஜாம அர்த்தம். 1.5 மணி நேரம் ஜாம அர்த்தம், 3 மணி நேரம் ஒரு ஜாமம். ஃபர்ஸ்ட் ஜாம அர்த்தம், 2வது ஜாம அர்த்தம், 3வது ஜாம அர்த்தம், 4வது ஜாம அர்த்தம், 5வது ஜாம அர்த்தம், 6வது, 7, 8வது ஜாம அர்த்தம். ஓகே, ஞாயிற்றுக்கிழமைக்கு எப்பவுமே ஞாயிற்றுக்கிழமை ஃபர்ஸ்ட் ஜாமர்த்தத்துல சூரியன் இருப்பாரு. இப்ப 7வது ஜாமர்த்தம் சனி இங்க இருப்பார். ஞாயிற்றுக்கிழமைக்கு சனி இங்க இருப்பார். ஏன்னா சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி இப்படி வருவார். இது வந்து டேஷ். இது 7 கிரகம் சேர்ந்தது. அடுத்து திங்கட்கிழமைக்கு முதல்ல 2 வந்துடும். 3, 4, 5, 6, 7. இங்க டேஷ், 8. இந்த 7ன்னு வர இடம்னா சனி. அடுத்து புதன்கிழமை இன்னைக்கு, செவ்வாய்க்கிழமைக்கு 3, செவ்வாய் 3, 4, 5, 6, 7, 8 டேஷ், சாரி, 7, 8, 1. ஓகே, டேஷ் டேஷ் 1, 2, 1, 2. ஓகே,
அடுத்தது 4 4 5 6 7 டேஷ் 1 2 3. அடுத்தது 5 6 7 டேஷ் 1 2 3 4. அடுத்தது 6 டேஷ் 6 7 டேஷ் 1 2 3 4 5. கடைசி இன்னைக்கு சனிக்கிழமைங்கிறப்ப ஃபர்ஸ்ட் 7 வந்துடும். டேஷ் 1 2 3 4 5 6 அது வரும். இந்த 7 7 போட்டுக்கிறது எல்லாமே குருகேஷ் படம் தான். அப்ப இன்னைக்கு சூரிய உதயத்துல சூரியன் எந்த டிகிரில இருக்கிறாரோ அந்த டிகிரியுடன் இதுல பாதி 11.4 டிகிரி ஆட் பண்ணீங்கன்னா நீங்க குளுக்கோஸ் படம் வந்துடும். குளிகனுடைய எக்ஸாக்ட் படம் மட்டும். இப்ப ஞாயிற்றுக்கிழமை பாக்குறீங்களா? இப்ப ஞாயிற்றுக்கிழமை பாத்தீங்கன்னா இங்க 7வது டிகிரி சூரிய உதயத்திலிருந்து 135 டிகிரி வரைக்கும் 6 முடிஞ்சது. இப்ப 6 முடிஞ்சதுக்கு அப்புறம் 7வது டிகிரியில 11.4 ஆட் பண்ணிட்டு இதோடைய மையப்பகுதி தான் 135 பிளஸ் 11.4 ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமைக்கு குளிகனுடைய மையப்பகுதி வந்துடும். குளிகனுடைய மையப்பகுதி தான் கணிதம் கணக்கு கரெக்டா இருக்கணும். இப்ப நீங்க யாருக்காவது இதுல டவுட் இருக்கா? ஏன்னா குளிகன் படம் நல்லா தெரிஞ்சா மட்டும்தான் இந்த இப்ப நம்ம சொல்லிக் கொடுக்க கொஞ்சம் சௌரியமா இருக்கும், உங்களுக்கு கொஞ்சம் புரிதலா இருக்கு. இது புரியலைன்னா குளிகன் சார் நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க சார். எல்லாரும் மியூட் ஆல் ரிமூவ் பண்ணிட்டேன். யாராவது ஓபன் பண்ணி பேசணும்னா எல்லாரும் யாருக்கு டவுட் இருக்குன்னு சொல்லிருங்க. எல்லாருமே அன்மியூட் பண்ணிட்டு போறோம். அன்மியூட் பண்ணிருக்கேன் சார். எனக்கு ஒரு சின்ன டவுட் சார். எனக்கு சொல்லுங்க. நமஸ்காரம் சார். இப்ப நம்ம வந்து சனிக்கிழமையில இருந்து கீழே இப்போ குளிகனை பார்க்கும்போது நம்ம சனிக்கிழமையில இருந்து கீழே போவோம். ஆமா. சனி மேல அப்படியே மேல மேல போவோம். சனி ஞாயிறு வெள்ளி அப்படி போவோம். ஆனா இப்ப மாந்தியை பார்க்கும்போது என்ன பண்ணுவோம்னா இரவு பகலுக்கு ஏற்ற மாதிரி பார்க்கும்போது இரவுல பார்க்கும்போது இது இரவு பகலுக்கு மாறும். ஆமா செவ்வாழை பார்ப்போம். செவ்வாயில இருந்து எடுத்து 192 அப்புறம் அப்படியே 24 தான் கூட்டுவோம். செவ்வாய் திங்கள் ஞாயிறு அது இரவுக்கு தான் செவ்வாயில இருந்து எடுக்கிறோம். அங்க இருந்து எடுத்துருவோம். எடுத்து மாந்தின்றத பகல்லையும் குளிகன்றத இரவுலயும் வச்சுருவோம் நம்ம. இல்ல அப்படி எல்லாம் கிடையாது சார். அதெல்லாம் கிடையவே கிடையாது. அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி எடுக்கலாம். இல்ல அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது சார். இரவும் பகலும் எல்லாம் மாந்தியத்தின் கணிதம் வேறு, குளியின் கணிதம் வேறு. மாந்தி கணிதம் 4 நாளைக்கு டிஃபரன்ஸ் வரும். இது வந்து 1.25 நாளைக்கு டிஃபரன்ஸ் தான் வரும், 1.5 மணி நேரம். ஓகே, சோ இந்த இது வராது. குளியின் கணிதம் பாத்தீங்கன்னா மாந்தி கணிதம் பாத்தீங்கன்னா சனிக்கிழமைக்கு 2 நாளைக்கு கருத்துல உதயமாகும். ஆனா குளிகன் கணிதம் சனிக்கிழமைக்கு சூரியத்தோடமே குளிகன் உதயமாகும். சோ அந்த லைட் டிஃபரன்ஸ் இருக்கு குளிகனுக்கும் மாந்திக்கும். ரெண்டும் ஒண்ணு போட்டு நிறைய கன்ஃபியூஸ் பண்ணாங்க. அதெல்லாம் கிடையாது. மாந்தி கணிதம் வேறு, குளிகன் கணிதம் வேறு. ஓகே, சோ இந்த இப்ப இது பாத்தீங்கன்னா இதுல நம்ம எடுத்துக்கலாம். இதுல வேற எதுக்கா டவுட் இருக்கா? டவுட் இருக்கிறவங்க அன்மியூட் பண்ணிட்டு தகவல் சொல்லலாம். எல்லாரும் அன்மியூட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது புரிஞ்சா மட்டும்தான் நமக்கு அடுத்து போறதுக்கு சௌரியமா இருக்கும். ஐயா ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருங்கய்யா. குளிகனுக்கு மாந்திக்கும் விளக்கம் ரெண்டும் அது மட்டும் கொடுத்துருங்க. ஒண்ணு இல்ல இன்னைக்கு சூரியஸ்புரம் எங்க இருக்குன்னு பாத்துக்குங்க. அது எந்த சூரியஸ்புரம் எங்க வேணா இருக்கட்டும். சூரியஸ்புரத்திலிருந்து ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தா இங்க 11.4 டிகிரி, திங்கக்கிழமை இருந்தா 22 பிளஸ் 11.4, புதன்கிழமை இருந்தா செவ்வாய்க்கிழமை இருந்தா 45 பிளஸ் 11.4, புதன்கிழமை இருந்துன்னா 67 பிளஸ் 11.4, வியாழக்கிழமை இருந்தா 90 பிளஸ் 11.4, வெள்ளிக்கிழமை இருந்தா 112 பிளஸ் 11.4, சனிக்கிழமை இருந்தா 135 பிளஸ் 11.4. அவ்வளவுதான் சார். இதுதான் எக்ஸாக்டா குளியஸ் படமாக வரும். சாப்ட்வேர்லாம் போட்டா மாந்தி மட்டும் தான் காமிக்குது. ஐயா நீங்க கேரளால ஜாதகம் எடுத்தாலும் அவங்க வந்து குளிகன் எடுக்காம வந்து எதுவுமே சொல்றது இல்ல. தாத்தா ஜாதகம் எடுத்து மாந்தி எடுக்க மாட்டாரு, குளிகன் எடுப்பாரு. அது கணக்கு அது சொல்லுங்க டிஃபரெண்ட்.
புரியல நீங்க என்ன கேட்க வரீங்கன்னு புரியல. இல்ல மாந்தி நம்ம எடுக்கிறோம் ஐயா. சரி, கேரளாவுல வந்து குளிகன் தான் எழுதி வைக்கிறாங்க. ஆமா. அவங்க கையால வந்து எழுத முடியாது. நிறைய பேர் வந்து மாந்தி பிளஸ் குளிகை ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்றாங்க. அது வந்து நமக்கு மாந்தி கணிதம் வேறு, குளிகை கணிதம் வேறு. ரெண்டுக்குமே கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு, ஸ்லைட் வித்தியாசம் இருக்கு. குளிகன் வந்து மாந்தி வந்து முழுமையாக கெடுதல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் போயிடும். குளிகன் வந்து வளர்த்தும், எந்த காரியத்தை செஞ்சாலும் வளர்த்தும். நீங்க திருமணம் அது அந்த டைம்ல திருமணம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா திருமணம் பண்ணிட்டே இருக்கணும். அது இட் வில் மல்டிபிள். அதே சமயத்துல ஒரு டெத் வந்துருச்சுன்னா என்ன குளிகன் நேரத்துல மட்டும்தான் யாருமே டெத் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா திரும்பி டெத் எடுக்கணும். குளிகன் காலத்துல டெத்து கேட்க போக மாட்டாங்கன்னா திரும்பி போக வேண்டியதா இருக்கும் அப்படின்ட்டு. சோ மாந்தி கண்டு ஒரேடியா முடியும். இது வந்து கண்டினியூ ஆகும், இட் வில் கண்டினியூ. அதான் அது ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. கரெக்டான எக்ஸாக்ட் படத்தை மட்டும் எடுத்துட்டோம்னா சரியாது. அப்ப குளிகன்னாக்க இப்ப நமக்கு வந்து காலண்டர் எல்லாம் கொடுக்குற மாதிரி சனிக்கிழமை வந்து 6ல இருந்து 7:30, அப்புறம் 7:00 இருந்து 9. கான்ஸ்டன்ட் கிடையாதுங்க. அதனால தான் சொல்றேன், நம்ம சூரிய சுடத்துல இருந்து எடுத்துக்கங்க, கான்ஸ்டன்டே கிடையாதுங்க. இப்ப குளிகை நேரம்னு இப்ப நம்ம பாடி இருக்கு, ஒரு பாடி எடுக்க கூடாதுன்னு பார்த்தோம்னா அந்த குளிகை நேரத்தை நம்ம காலண்டர் பிரகாரம் தான் பார்க்கணும். அதைத்தான் சொல்றேனே, சூரிய உதயம் சரியாக 6 மணி இருந்தா நீங்க சொல்றது 6 to 7:30 கரெக்ட். சூரிய உதயம் 5:40 இருந்ததுன்னா 5:40 இருந்ததுனாக்கா அந்த 20 நிமிஷம் முன்னாடி வந்துட போகுது. அவ்வளவுதான் சார், அவ்வளவுதான். அப்ப நீங்க அந்த கான்ஸ்டன்ட் 6 to 7:30, 7 to 9 அந்த கணிதம் அந்த ராகு காலத்துக்கும் சரி குளிகனுக்கும் சரி அந்த கான்செப்டே வராது. எவ்ரிதிங் பேஸ்ட் ஆன் சன்ரைஸ், அவ்வளவுதான். அதனால தான் சொன்னேன், கேள்வி கேட்ட நேரத்தை சூரிய உதயத்திலிருந்து கழிக்கணும், அதுக்கப்புறம் தான் இது எடுக்கணும். ஏன்னா நம்மளுடைய இந்திய ஜோதிட முறை சூரிய உதயத்தில் ஆரம்பித்து மறுநாள் சூரிய உதயம் வரைக்கும் அதான் ஒரு நாள். பெரிய சந்தேகம் எனக்கு என்னன்னா, சொல்லுங்க. நீங்க முதல்ல சொல்லும் போது என்ன சொன்னீங்கன்னா 13:33 அன்னைய சூரிய உதயத்தை கழிச்சுட்டு அது 13 டியூரேஷன் டிஃபரன்ஸ் பிட்வீன் தி கேள்வி காட்டுற நேரத்துக்கும் சூரிய உதயத்துக்கும் 13:33 டைம் டிஃபரன்ஸ். 13:33ங்கிறது முதல் நாள் 12 மணில இருந்து ஆரம்பிச்சுடுறது. சரியா? இல்ல ஒண்ணு புரிஞ்சுங்க. இப்ப சாயந்தரம் ஒரு 6:30 மணிக்கு கேள்வி கேட்டாங்க, இல்ல சாயந்தரம் ஒரு 7 மணி சுமார் கேள்வி கேட்டாங்கன்னா இந்த சூரிய உதயத்தை கழிச்சா 13:33 வருது இல்ல. சாயந்தரம் ஒரு 7 மணிக்கு கேள்வி கேட்கிறேன் சாமி, காலையில ஒரு சூரிய உதயம் ஒரு 6 மணின்னு வச்சுக்கோங்க, அப்ப 13 மணி நேரம் வந்துருது இல்ல. ஆமா வந்துருது. அதைத்தான் போட்டுக்கிறேன். அந்த 13 மணி நேரம் 13 நிமிஷம் தான் டிஃபரன்ஸ் பிட்வீன் சன்ரைஸ் டு ஆஸ்கிங் டைம். தி டியூரேஷன் பிட்வீன் சன்ரைஸ் டு ஆஸ்கிங் டைம். ஓகே, வேற ஏதாவது டவுட் இருக்குங்களா? சரி, சின்ன கிளாரிட்டி இல்ல, சொல்லுங்க. என்னன்னா 1:33ங்கிறது பகல்ல கேள்வி கேட்கலாம் அந்த ஆளு. சார் 1:33 அந்த 1:33 எடுக்காதீங்க. நான் 1:33 சொல்லலையே, 13:33 என்ன, சூரிய உதயத்திலிருந்து கேள்வி கேட்ட நேரத்துக்கு இடைப்பட்ட கால அளவு தான் 13 மணி நேரம் 33 நிமிஷம் தான். ரயில்வே டயத்துல ரயில்வே டைம் ஓகே, ரயில்வே டைம் நாங்க கொண்டு வரல. ரயில்வே டைம் கொண்டாடலன்னா 13:33 வார்த்தையே வராது இல்லையா? அது ஒரு டவுட் சார். ஒரு நிமிஷம் சார், இப்ப காலையில சூரிய உதயம் சுமார் இன்னைக்கு காலையில சூரிய உதயம் எத்தனை மணிக்கு வச்சுக்கலாம்? ஒரு 6 மணின்னு வச்சுக்கலாமா? இன்னைக்கு 5:50 சார். இன்னைக்கு சரி 5:50 கேள்வி கேட்ட நேரம் ஒரு நைட் ஒரு 8 மணி சுமார் கேள்வி வைக்கிறாங்கன்னா டியூரேஷன் எவ்வளவு? சூரிய உதயத்திலிருந்து அது நீங்க சொன்னது கரெக்ட். அப்பதான் சார் நான் சொல்லியிருக்கிறேன், அது இடைப்பட்ட கால அளவுதான். சூரிய உதயத்திலிருந்து கேள்வி வந்த கால அளவுதான். எப்பவுமே சன்ரைஸ் அந்த நேரத்துல அந்த டியூரேஷன் அந்த 30 நிமிஷம் 30 நிமிஷம் ஆட் பண்ணா போதும்ல சார், வேற ஒன்றும் பண்ண தேவையில்லை இல்லைங்க. அவ்வளவுதான், சிம்பிள் தானே அது. இல்லைன்னா 10 நிமிஷம் கழிச்சிட்டு போறோம், அவ்வளவுதான் சார். சூரிய உதயத்திலிருந்து கேள்வி கேட்கப்பட்ட நேரம் இரண்டுக்கும் இடைப்பட்ட டிஃபரன்ஸ் எவ்வளவு, அது மட்டும்தான் இப்ப நம்ம எடுக்கிறோம். ஓகே, அதை எடுத்தோம்னா உங்களுக்கு ஈஸியாக எழுதமாக. அதுக்கப்புறம் இந்த குளிகஸ் படத்தை எடுக்கணும். ஓகேங்களா? நான் அதான் இங்க பாருங்க, இங்க நான் என்ன எழுதுக்கிறேன் நல்லா பாருங்க. ஒரு நிமிஷம். பிரசனம் அல்லது ஜனன நேரம், அதாவது சூரிய உதயத்திலிருந்து 13:33 மணி நேரம். சூரிய உதயத்திலிருந்து
பாத்துட்டீங்களா? சூரிய உதயத்திலிருந்து 13.33 மணி நேரம். ஓகே, சோ அப்போ வந்து பிரச்சனை வந்து விட்டது. சரி, இந்த டைமுக்கு உண்டான கால்குலேஷன் எப்படி போடலாம்? அப்ப கேள்வி கேட்கும் போது சூரியன் கடத்துல 24.25 டிகிரி இருக்கிறாரு, சந்திரன் ரிஷபத்துல 25.11 டிகிரி இருக்கிறாரு, குடிகன் மிதுனத்துல 12.44 இருக்கிறாரு. இதுதான் நம்மளுடைய கடிதம். இதை வச்சு கன்ஃபியூஷன் ஆனது வேற ஒண்ணும் இல்லையா? நீங்க மேல அதாவது பிரச்சனை மேல ஜன்ம நேரம் வந்து அதுல நாளிகை போட்டீங்க. நாளைக்கு எப்பவுமே சூரிய உதயத்துல தான் வரும். நாளைக்கு எப்பவுமே சூரிய உதயத்துல தான் வரும். அதுல நேரம் போடாம நாளிகை போட்டதாலதான் எல்லாரும் கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. அந்த நாளிகைத்தான் நான் கொண்டு வர வேண்டாம்னு தான் இந்த இப்ப நான் நாளிகைக்கான எப்படி சிம்பிள் பண்ணிட்டீங்க. 13 இப்ப மணி நேரம்னு 2.5 நாளிகை நீங்க அதாங்க 1 மணி நேரத்துக்கு 2 நாளிகை, சுமார் 7 மணி நேரம் போட்டுட்டீங்கன்னா சரியா இருந்திருக்கும். அதான் 1 மணி நேரத்துக்கு 2 நாளிகை. இந்த 33.53 டிவைடட் பை 2.5 போட்டீங்கன்னா இன்டூ 5 டிவைடட் பை 2 போட்டீங்கன்னா பாக்கி 13.22 வந்துடும். இன்டூ 2 டிவைடட் பை 5 போடுங்க, கரெக்டா வந்துடும். இந்த 13.33 மணி நேரம் வந்துடும். அதை நிமிஷமா மாத்திட்டேன். ஓகேங்களா? மணிக்கணக்குக்காக கொண்டு வந்துருக்கேன். ஓகேங்களா? அப்படி எடுக்கும்போது இப்ப நாளிகை வினாளிகையை மாத்தி இப்ப அதே கணக்கு தான் இங்க போடுறோம். நாளிகை வினாளிகையை மாத்தணும்னா 20.33 வினாளிகை வருது. ஒரு நாளிகைக்கு 60 வினாளிகை. இப்ப 33 × 60 பிளஸ் 53 20.33. அதே போட்டீங்கன்னா 100.2 வருது. அவ்வளவு தூரம் நம்ம நாளிகை வினாளிகையை மாற்றி அது 135 கொண்டு வரதுக்கு நம்ம மணி நிமிடத்தை மட்டுங்களாக மாற்றுவதற்கு ஈஸியா பண்ணிக்கலாம். 13.33 × 60 போட்டீங்கன்னா 813 நிமிடங்கள். இதை டிவைடட் பை இங்க 15க்கு பதிலாக இங்க 6. ஏன் 15 அப்படின்னா கால் நாளிகை கணக்கு தான் இங்க. 15 வினாளிகைங்கிறது கால் நாளிகை கணக்கு. இப்போ ஒரு நாளிகைக்கு 24 நிமிடம்னா கால் நாளிகைக்கு ஒரு நாளைக்கு 60 வினாளிகைன்னா கால் நாளிகை 15 வினாளிகை. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம்னா கால் நாளிகைக்கு 6 நிமிஷம். ஒரு நாளைக்கு 24 நிமிஷம், கால் நாளைக்கு 6 நிமிஷம். சோ அந்த 6 நிமிஷத்தை அப்படியே கொண்டு இருக்கேன். கணிதம் மாறவில்லை, அதனுடைய வடிவம் மாறவில்லை. ஆனா நம்ம நம்ம ஈஸி எது வருமோ அதை பார்த்துக்கிறோம். ஓகே, அது பண்ணாலும் அதே தான். டிஃபரன்ஸ் தான் வந்ததுன்னா மாறும். இங்க டிஃபரன்ஸ் அதே தான் வரும். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ 115.32 டிகிரி. இந்த 115 இது மட்டுமே எந்த நாளாக இருந்தாலும் சரி, எந்த இருந்தாலும் சரி, மேஷத்திலிருந்து ஸ்டார்ட் பண்ணி இறப்பு ராசியை போடணும். மேஷத்திலிருந்து ஸ்டார்ட் பண்ணி போட்டீங்கன்னா மிருத்யு ராசி சிம்மத்துல 120 டிகிரி வரைக்கும் கடகத்துக்கு போக பேலன்ஸ் 15.32 சிம்மத்தில். ஓகே, அடுத்தது சூரியன். இப்ப சூரியன் 24.25 டிகிரி கடகத்துல இருக்குது அப்படின்னா அதுல வந்து புனர்பூசம் 1 பாதம், பூசம் 4 பாதம், ஆயில்யம் 4 பாதம், மொத்தம் 9 பாதங்கள் இருக்குது. 9 பாதங்கள் இருக்கு. நீங்க அப்படி கணக்கு எடுத்துக்கலாம். அல்லது சரராசி எல்லாம் சரராசி என்று துவங்கும். அதனுடைய நவாம்சம் எல்லாமே அதனுடைய சரராசி நவாம்சம் சரராசி தான் துவங்கும். திரராசி நவாம்சம் எல்லாம் அதுல இருந்து 9ஆம் பாவத்திலிருந்து துவங்கும். உபயராசி நவாம்சம் எல்லாம் அதுல இருந்து 5ஆம் பாவத்திலிருந்து துவங்கும். இது கான்ஸ்டன்ட். இதை தெரிஞ்சிட்டாலும் போதும். இப்ப கடகராசியுடைய முதல் நவாம்சம் பாத்தீங்கன்னா புனர்பூசம் 4ஆம் பாதம். புனர்பூசம் 4ஆம் பாதம் அங்கேதான் இருக்கும். சரராசி எதுங்க? வர்க்கோத்தமம். அப்ப அது அங்கேதான் துவங்கும். ஓகே, சோ இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ 24.25 ஒரு நவாம்சத்துக்கு 3.20 டிகிரி, 2 நவாம்சத்துக்கு 6.40, 3 நவாம்சத்துக்கு 10 டிகிரி. இப்ப 6 நவாம்சத்துக்கு 20 டிகிரி, 7வது நவாம்சத்துக்கு 23.20. இப்போ 7 நவாம்சம் 7 நவாம்சம் முடிந்து 8வது நவாம்சம். அப்ப கடகராசியுடைய 8வது நவாம்சம்னா கடகராசியில் தொடங்கி 8வது வீடியா இருக்கும். கடகராசி இருந்து மகரம் வரைக்கும் 7 வீடு, 8வது வீடு கும்பத்துல 1.5 டிகிரில இருக்கும். இந்த 1.5 டிகிரி ஒரு நவாம்ச டிகிரி. இதை நம்ம ராசி டிகிரியா கன்வெர்ட் பண்றதுக்கு இன்ட்டு 9 பண்ணிட்டீங்கன்னா ராசி டிகிரி ஆயிரும். கும்பத்துல 9.45 டிகிரியில நவாம்ச சூரியன் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் நவாம்ச சந்திரன் ரிஷபத்துல 25.11 டிகிரில இருக்கிறாரு. இப்ப 25.11 டிகிரிங்கிறது 23.20 டிகிரி வரைக்கும் 7 நவாம்சம் முடிந்து
8வது நவாம்சத்துல உங்களுக்கு பேலன்ஸ் இருக்கும். அப்ப அந்த 8வது நவாம்சம் பேலன்ஸ வந்து நம்ம 1.51 இருக்கா இன்ட்டு 9 போட்டீங்கன்னா 16.39. அப்ப ரிஷபத்தினுடைய நவாம்சம் எங்க ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா மகரத்தில் ஸ்டார்ட் ஆகும். அதுல இருந்து 9ஆம் பாவமான மகரத்தில் ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா ரிஷபத்துல சூரியனுடைய 2ஆம் பாதம் கிருத்திகை 2ஆம் பாதம் ஸ்டார்ட் ஆகும். கிருத்திகை 2ஆம் நவாம்சத்துல எங்க பாத்தீங்கன்னா மகராசி இருந்து ஸ்டார்ட் ஆகும். சோ அதுல இருந்து 7 ராசி முடிந்து 8வது ராசி சிம்மத்திலே வந்து விடுது. மகரத்திலிருந்து 7வது ராசி கடகம், 8வது ராசி சிம்மத்துல வந்து முடியும் போது சிம்மத்துல 16.39 டிகிரியில சந்திரன். இப்ப முதல் கேள்வி கரெக்டா இல்லையா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு பிரச்சனை வந்தா கேள்வி வரும் நம்மகிட்ட. பிரச்சனை அப்படின்னாலே சார் இந்த மாதிரி ரொம்ப குழந்தை முடியாது சார், யாரோ ஒருத்தர் போற போக்கில் வந்து சார் அவர் எப்ப வருங்க சார் கேட்க மாட்டாங்க. ஒரு குழந்தை ஆஸ்பத்திரி இருக்குது, கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, அல்லது ஒரு ஏதோ ஆக்சிடென்ட் ஆகி படுத்துட்டு இருக்காரு, இவர் பிழைப்பாரா மாட்டாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துடும். ஒருத்தர் நோய்வாய்ப்பட்டு போயிருக்கிறாரு, இல்ல ஆபரேஷன் பண்றாங்க, பிழைப்பார மாட்டாங்க கேள்வி வந்துடும். அப்ப பிரச்சனை இருக்குது அப்படின்னா சூரியன் சம்பந்தப்பட்ட நிச்சயமா உயிருக்கு பிரச்சனை இருக்குது. அதனால்தான் ரொம்ப கிரிட்டிக்கலான ஸ்டேஜ் இருக்காங்க, இவர் பிழைப்பார மாட்டாருன்னு சொல்லியாங்க. இப்ப சந்திரன் சம்பந்தப்பட்டிருந்தா ஒரு சின்ன ஒரு ஆபரேஷனாக போயிருக்காங்க, சம் உடல்நிலை பிரச்சனை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அப்ப இந்த கேள்வியை கேட்கும் போதே இந்த வெளி வடிவத்திலே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த மிருத்யு உள்ள இன்டீரியர் போக வெளி வடிவத்திலே மிருத்யு ராசி பிளஸ் நவாம்ச சந்திரன் நவாம்ச சூரியன்லயே நம்ம முதல்ல ஃபர்ஸ்ட் இதற்கு தெரிஞ்சுக்கலாம். இதனோட ரிசல்ட் எங்க இருக்குன்னு பாத்துக்கலாம். ரிசல்ட் எங்க இருக்குன்னு பார்க்கும்போது தான் நம்ம அடுத்தது ஓடணும். அது அடுத்தது பார்ப்போம். இப்போ குளிகன் மிதனத்துல 12.44 டிகிரில இருக்குது அப்படின்னா 10 டிகிரி வரைக்கும் 3 நவாம்சம் முடிஞ்சிருது. முடிஞ்ச 4வது நவாம்சத்துல 2.44 டிகிரில இருக்குது. இந்த 2.44 இன்ட்டு 9 போடணும். 9 போட்டீங்கன்னா 24.36 டிகிரி வந்துடும். ஓகே. இப்ப குளிகன் நவாம்சம் அப்படின்னா மிதனத்துல அந்த மிதுன ராசியினுடைய நவாம்சம் எங்க தொடங்கும்னா மிதுனத்தின் 5ஆம் பாதமான துலா ராசியிலிருந்து தொடங்கும். மிதுன ராசியில மிருகசீரிஷம் 3ஆம் பாதங்கிறது துலா ராசியிலிருந்து தான் தொடங்கும். சோ இந்த துலா ராசியிலிருந்து தொடங்கும் போது இதுல இருந்து 4 வீடுகள் தள்ளி மகர ராசியில மகரத்துல 24.36 டிகிரியில குளிக நவாம்சம் இருக்கும். அதாவது இங்கே எடுத்து எழுதியிருக்கோம். மிருத்யு ராசி 15.32, சூரியன் நவாம்ச ராசி 9.45, சந்திரன் நவாம்ச ராசி 16.39, அடுத்தது குளிக நவாம்ச ராசி மகரம் புள்ளி மகரத்துல 24.36 இதெல்லாம் எடுத்துட்டோம். இப்ப நம்ம என்ன பண்றோம்னா மிருத்யு சூரியன், மிருத்யு சந்திரன், மிருத்யு குளிகன் இவங்கதான் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவங்கதான் கண்டுபிடிக்கணும். இப்ப மிருத்யு சூரியனை கண்டுபிடிக்கணும்னா மிருத்யு குளிகன் பிளஸ் சூரியன் நவாம்ச சூரியன், மிருத்யு குளிகன் மிருத்யு ராசி பிளஸ் நவாம்ச சூரியன், மிருத்யு ராசி பிளஸ் நவாம்ச சந்திரன். இது ரெண்டுமே மிருத்யு சூரியன் மிருத்யு சந்திரன் குடிக்கும். மிருத்யு ராசி மைனஸ் குளிகன், குளிகன் மட்டுமே ரிவர்ஸ்ல போகும். மைனஸ் மிருத்யு நவாம்ச குளிகன் போனீங்கன்னா மிருத்யு குளிகன் போகும். இதை 3 செய்யும் போது மிருத்யு ராசி அப்படின்னா 4 ராசிகள் 15 கடைகள் 32 டிகிரி. நவாம்ச சூரியன் 10 ராசிகள் கழிந்து 11வது ராசியில 9.45. இப்ப ரெண்டையும் கொடுங்க, 10 4 14 அப்படிங்கிறப்ப 12 ராசிகள் முடிந்து 2 ராசிகள் முடிந்து 3வது ராசியில அதாவது மிதுனத்துல 25.17 மிருத்யு சூரியன் இருப்பாரு. மிருத்யு சந்திரன் மிருத்யு ராசி 4.15.12, மிருத்யு சந்திரன் நவாம்ச ராசி சிம்மத்துல அதாவது 4 டிகிரி இருக்குது. இங்கேயும் 16.39. 16 15 கூட்டுனீங்கன்னா 31 போயிடும். 30 டிகிரி தான் ஒரு ராசிக்கு. 31 டிகிரிங்கிறப்ப அடுத்தையும் தாண்டி அப்ப 4 4 8 அப்படி முடிஞ்சு 8 9 ராசி முடிஞ்சு 10வது ராசியில் இருக்கும். மகரத்துல 2.11 டிகிரில மிருத்யு குளிகன் எடுக்கும்போது மிருத்யு ராசி மைனஸ் குளிகன் நவாம்ச ராசி. மிருத்யு ராசி 4 ராசிகள் மட்டுமே இருப்பதால் இது மகர ராசிங்கிறப்ப 9 ராசி முடிந்து 24.36ங்கிறப்ப இது 4 ராசிங்கிறது 16 ராசியாக மாறிவிடும். 16 ராசி -9 அப்படின்னு போட்டீங்கன்னா 16 - 9 இந்த 15 இருந்து இது 24 கழிக்கும்போது -1 ஆயிரும். அப்படி வரும்போது கன்னி 9.4 டிகிரில இருக்கும். கணிதம் போட்டீங்கன்னா தெரியும். இதை நம்ம எடுத்து போடும்போது இந்த குளிகனுக்கு இந்த சூரியன் சம்பந்தப்பட்டாலும் இந்த குளிகனுக்கு இந்த சந்திரன் சம்பந்தப்பட்டாலும் பிரச்சனை அதிகம். இல்லைன்னா பிரச்சனை இல்லை, மீண்டு வந்து வருவார். இந்த ஆபரேஷன்லயோ இந்த ஆக்சிடென்ட்லயோ இதுலயோ போன ஒரு
ஒரு பிரச்சனையும் இல்லாம ஆட்டோமேட்டிக்கா வெளியே வந்துடுவாரு. அதுக்கப்புறம் நல்லா இருப்பாரு. அல்லது சந்திரன் சம்பந்தப்பட்ட கண்டிப்பா கை ஊனமோ கால் ஊனமோ இது ஒன்று ஆயிடும். இது ப்ரொலாங் ஆபரேஷன். இந்த ஆக்சிடென்ட்ல அவர் காலில் அடிபட்டு சார், கால் அடிப்பட்டு சூழ்நிலை வந்திருக்கும், அல்லது கையை கொஞ்சம் சூழ்நிலை வந்திருக்கும், ஏதோ ஒன்று வந்து ஒரு ஊனம் அல்லது ஒரு இட் வில் ப்ரொலாங், கொஞ்ச நாளைக்காவது அது பிளட் டெஸ்ட் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். இது சந்திரன் பிளஸ் குருகன். சூரியன்னா வீடு விழுந்து. இது ரெண்டுமே இது சம்மந்தப்படலைன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லா வந்துருவாரு. ஓகேங்களா? ஓகே, இது வரைக்கும் பொறுமையாக கேட்ட அனைவருக்கும் சார் நீங்க வந்துக்கலாம் சார். ரைட் சார், ரைட் சார். ஓகே சார். சார் ஒரு நிமிஷம், டவுட் ஒரு சார் நிமிஷம். எங்களுக்கு. டவுட் கேட்டுக்கலாம். கேளுங்க. சொல்லுங்க சார், ஏதாவது டவுட்னா கேளுங்க சார். சார் ஒரு நிமிஷம் மேல சொல்லுங்க. கேளுங்க சார். ஒண்ணு இல்ல, இப்ப இந்த குளிகன் கால்குலேஷன்ஸ் எப்படி பண்ணணும்ன்றது யாருக்குமே தெரியாது சார். இப்ப மாந்தி கண்டுபிடிச்சிருவோம் நாங்க. ஏன்னா சூரியனுடைய ஸ்புடத்தை வச்சு அது 192 அப்படியே 24 கூட்டிட்டு போயிடுவோம். 24ல இருந்து கூட்டிட்டு போயிட்டு சனிக்கு எல்லாம் 192 எங்கேயும் வராது சார். 190 செவ்வாய் கிழமை அன்னைக்கு 192 வச்சு போட்டு நாங்க ரிவர்ஸ். அதாவது 192 180 பிளஸ் 12 அந்த கணக்கு வச்சுக்கோங்க. செவ்வாய்க்கிழமைக்கு சூரிய அஸ்தமனத்திலிருந்து 12 டிகிரி. ஆமா ஆமா ஆமா, அதான் 180 பிளஸ் 12 192 பிளஸ் 24 கூட்டிட்டு போனோம்னா அது ரிவர்ஸ் மாந்தியை கண்டுபிடிச்சிருவோம். அல்ல இன்னொன்னு ஈஸியா சொல்லி தரேன். இப்ப பாக்கி பகல் மாந்திக்கு என்ன பண்றீங்கன்னா சனிக்கிழமை இருந்து ஆரம்பிச்சுங்க. சனிக்கிழமை 12 டிகிரி, சூரியன் இருந்து 12 டிகிரி பிளஸ் 12 பிளஸ் 24 போட்டுப்பாங்களே பகல். சனி வந்து 24, சனிக்கிழமைக்கு 24, சனிக்கிழமைக்கு 12 டிகிரி. அது பகலுக்கு. ஆமா, பகலுக்கு 12 டிகிரி. அதுக்கப்புறம் 24 கூட்டி போங்களேன். 36, 60, 84, 108, 132, 156. அவ்வளவுதானே? அவ்வளவுதான். அது பகல் மட்டுமே. இது வந்து மாந்தி. சூரிய ஸ்புடத்தோட கூட்டி அந்த சூரிய ஸ்புடம் வந்து எங்க வருதோ பார்த்து அந்த இடத்துல புள்ளி வச்சோம்னா அந்த இடத்துல தான் மாந்தி உட்காந்துருக்கு கண்டுபிடிச்சிருவோம். அது முடிஞ்சா. ஆனா குளிகனை பிடிக்கும் போது குளிகனை எப்படி கண்டுபிடிக்கிறது? அதைத்தான் இப்ப நான் உங்களுக்கு நீட்டா எடுத்து போட்டு சொல்லி கொடுத்தேன். குளிகன்னா இந்த சனி எந்தெந்த இடத்துல விழுகுதோ இந்த சனி விழுகக்கூடிய இடமெல்லாம் குளிகன் காலம். சனி விழுகக்கூடிய இடமெல்லாம் குளிகன் காலம். இந்த குளிகன் காலத்தை எதுக்கு மட்டும் மையப்படுத்திக்கங்க. இந்த ஒவ்வொரு காலத்துக்கும் மையப்படுத்திக்கங்க, அவ்வளவுதான். ஸ்புடத்தை எடுக்கிறது. மாந்திக்கு ஆரம்ப ஸ்புடம், குளிகனுக்கு மைய ஸ்புடம். ஓகே சார், நன்றி சார். நன்றிங்களா? தேங்க்யூ சார். வேற யாருக்கா டவுட் சொல்லுங்களா? சொல்லுங்க. ஆமாங்கம்மா, இந்த சூரியன் சந்திரன் உடன் இருந்தா தான் பாதிப்புங்களாயே. சூரியன் சந்திரன் பார்வையில் 7ஆம் இடத்துல இருந்தால் பாதிப்பு. பார்வையெல்லாம் கிடையாது சார். இங்க நோ பார்வை. கூட இருந்தா மட்டும் ஒன்லி இணைவு மட்டும்தான். நன்றிங்க சார். நன்றி. பார்வை, திரிகோணம், கேந்திரம் இதெல்லாம் எதுவும் கிடையாது. நன்றிங்க. வேற ஏதாவது டவுட் ஏதாவது இருந்தா கேட்கலாம். ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. இயற்கைன்றது ஒரு ராசியில் கம்பைன் ஆகிறது மட்டும்தான் இல்லையா? எதுவும் புரியல. இயற்கைன்றது ஒரே ஒரு ராசியில 2 பேரும் இணைஞ்சு இருக்கிறது, அந்த டிகிரி இருக்கிறது தான் வரும் இல்லைங்களா? ஆமா. அந்த மிருத்யு குளிகனும் மிருத்யு சூரியனும் டிகிரின்னு இல்ல, ஒரு ராசிக்குள்ள இருந்தாலே பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். இருந்தாவே ஓகே. ஏன்னா அது அடுத்து வேற யாராவது கேட்கலாம். ஐயாவுடைய நம்ம இவர் வெங்கடகிரி ஐயா புண்ணியத்துல இது ஒரு சப்ஜெக்ட், முக்கியமான சப்ஜெக்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். அது பெரிய வாய்ப்பு. ரொம்ப உண்மையிலே நம்ம குட்டி வச்சீங்கன்னா எல்லாருமே. ஐயா, அப்ப யாராவது கஸ்டமர் நம்ம கிட்ட வந்து ஒரு உடம்பு முடியாம ஒருத்தர் ஐசியூல சீரியஸா இருக்காரு, சர்ஜரிக்கு இவ்வளவு செலவாகும், அதை வைக்கணும் இதை வைக்கணும்னு அப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை கேட்டா மட்டும் இதை போட்டு பார்க்கலாம். அப்படிதானே ஐயா? ஆஸ்பத்திரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் போட்டு பார்த்துட்டு இருந்தா ரொம்ப நாளாகும், போயிடுவாரு நம்ம சொல்றதை விட சீரியஸா எமர்ஜென்சின்னு வந்து கேட்கறவங்களுக்கு மட்டும் இதை போட்டு பார்க்கலாம். ஓகே, நன்றி. கேள்வி வந்தா மட்டும்தான். கேள்வி நடந்தே முக்கியம்.
நீங்களா போடக்கூடாது, கேள்வி வந்தா மட்டும் போடுங்க. கேள்வி பிரசனத்தை பொறுத்த வரைக்கும் கேள்வி அவங்களா கேட்டா மட்டும்தான் நம்ம பதில் சொல்ல முடியும். ரைட் சார், தேங்க்யூ. அடுத்து வேற யாராவது சந்தேகம்னா கேட்கலாம். ஓகே, ரைட் சார். ஸோ ஆபத்தாந்தவனா வந்தீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், எனக்கு ஒரு சான்ஸ் அவ்வளவுதான். அப்படி இல்லை சார், அப்படி வரணுமே. வந்து இதையும் ரெடி, ஸ்கிரீன் ஷேரையும் ரெடி பண்ணி பண்றீங்க. இது எப்போ ரெடி பண்ணதான். ரைட் சார், தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். மீண்டும் அடுத்த வாரம் இதே போன்ற ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். இன்றைக்கு நிகழ்ச்சி, முதல் நடந்த நிகழ்ச்சி கொஞ்சம் இடையூறு, ஆடியோ, நெட்டு, இந்த சிரமங்கள்லாம் இருந்தது. அவருக்குமே ஒரு துக்க நிகழ்வுல இருந்துகிட்டு இதை பேசிட்டு இருக்காரு. காலையில் தான் சொன்னாரு, அது எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவரே சரி சார் நான் வந்து பேசுறேன் அப்படின்னாரு. ஸோ இருந்தாலும் சரி பரவாயில்ல, அதுல இடையூறு வந்திருந்தாலும் கூட இன்னொரு நல்லதுக்கு தான் நம்ம வெங்கடேசன் ராமசுப்பையை அவங்க வகுப்பு கேட்கறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. நம்ம வகுப்புல திலக ரவி ஐயா சொன்ன மாதிரி. ரைட் சார், தேங்க்ஸ் காட், தேங்க்யூ வெங்கடேசன் ராமசுப்பையா. வணக்கம். ஆமா, நிகழ்ச்சியை பூர்த்தி பண்ணிக்கும். மீண்டும் அடுத்த வாரம் மற்றொரு நிகழ்ச்சியை சந்திக்கும். நன்றி சார். அவருடைய அந்த கைரேகை வந்து நல்லா சொன்னார் சார் அவரு சாமுதிரிகா சார். அவர் பெரிய எக்ஸ்பர்ட் சார். இன்னைக்கு அவருக்கு யூஷுவல் நம்ம ஆபீஸ்ல வந்து பண்றதா இருந்தது. ஆனா அவரு ஒரு டெத்து, அவங்க பாட்டி இறந்துட்டாங்க. அந்த டெத்து வீட்டுல இருந்துதான் பேசுறாரு. அருமையா சொன்னார் சார். ஆனா கொஞ்சம் நம்ம ஒரு நிலையத்துல கொண்டு வந்து பண்ணிடலாம் சார். அதான் அவர் அங்க இருந்து வர முடியல சார், அந்த டெத்து வீட்டுல இருந்து வர முடியல. இல்லைன்னா யூஸ்வலா அவருடைய செஷனை இங்க நம்ம ஆபீஸ்ல தான் பண்ணுவாரு. பட் இன்னைக்கு வர முடியல. ரெண்டாவது அவருடைய லேப்டாப்பும் கொஞ்சம் ப்ராப்ளம், ஆடியோ. ஓகே, எனியோ ஒரு நெருக்கடி வருதுன்னா அடுத்த ஒரு நல்லதுக்கு இட்டு செல்லும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வெங்கடேஸ்வர ராமசுப்பையாவுடைய விஷயத்தை கேட்கறதுக்கு வழி வருது. அப்புறம் இன்னொரு தடவை பயன்படுத்திக்கலாம் சார், இதே டாபிக்ல. நன்றி சார், தேங்க்யூ சார். ரைட் சார், தேங்க்யூ, தேங்க்யூ. நன்றி சார், வெங்கடேஸ்வர ராமசுப்பை சார். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். இப்போ